அத்தியாயம் 11. சார், என்ன சார் சொல்கிறீங்க? என்னால் முடியாது சார். நீங்கள் வேறு யாரையாவது போடுங்க ப்ளீஸ் என அவள் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டலின் உரிமையாளர் டீனிடம் கேட்டாள். இல்லைம்மா, நீ தான் அவருக்கு அடிபட்ட உடனே அழைச்சிட்டு வந்து வைத்தியமும் பார்த்துருக்க. ஸோ நீங்கள் தான் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங்க், அடுத்த வருஷம் நடக்க போகிற நம்ம கேம்ப் ப்ராக்ரஸராக உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் வேலையை பார்த்து, உங்கள் திறமையை பார்த்து உங்கள் இன்சென்டிவை நான் அதிகமாக தரலாம்னு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அது உங்க கைக்கு வந்து சேரும் என சொன்னபோது அவளின் கண்கள் பிரகாசமானது. அக்கா, எங்களுக்கு போட்டுக்க நல்ல துணியே இல்லை. நீ அடுத்த முறை எங்களை பார்க்க வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரியா? நிறைய வேணும் அக்கா. எனக்கு பென்சில் பேனா வேணும் அக்கா. எனக்கு நிறைய கலர் பென்சில் வேணும் அக்கா. எனக்கு ஒரு லேப்டாப் வேணும்க்கா. கனிகா, நம்ம ஆசிரமத்தில் இன்னும் கொஞ்சம் அறைகள் எழுப்பலாம்னு இருக்கேன். முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படுதுடா. நீ வேலை பார்க்குற இடத்துல லோன் எதுவும் கேட்டு பார்க்குறியா? ஐயோ சாந்திமா, இப்போ தான் ரவியோட டாக்டர் படிப்புக்காக லோன் போட்டேன். மறுபடியும் கேட்டால் தரமாட்டாங்க. நான் வேற யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்குறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு அந்த கடவுள் இருக்காரு. அவரை நமக்கு வழியை காமிப்பாரு. இதோ காமிச்சிட்டாரே. வேலைக்கு சேர்ந்த நாளில் இருந்தே அவளுக்கு வரும் சம்பள பணத்தில் அவள் தேவைகளை பூர்த்தி பண்ணது போக மீதி பணம் அனைத்தையும் அவள் தங்கி இருந்த ஆசிரமத்திற்கே கொடுத்து விடுவாள். 1 வருடமாக இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறாள். இப்போது டீன் சம்பள உயர்வு ஆனதை பற்றி பேசவும் அவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஒரே சந்தோஷ குழப்பமயம்தான். அதென்ன சந்தோஷ குழப்பமயம்? இப்படி விஜயமாறன் சாருக்கு நர்ஸாக போவது என்றுதான் குழப்பமாக இருந்தது. கனிகா, என்னம்மா பதிலை காணோம் என்றார் டீன். சார், அது எப்படின்னு யோசிக்கிறேன். இதில் யோசிக்க என்னமா இருக்கு? அவருக்கு இருக்கிற ஷெட்யூலில் இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியாதான். 1 மாதம் ஏதோ கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்கிறதா சொல்கிறாரு. அங்கே போய் ஃப்ரீ டைமில் ஸ்கேன் பண்ணுறதா சொல்லியிருக்காருமா. நீ அவர் கூடவே இருக்கிறது நல்லது. அவருக்கு தலையில் அடிபட்டதுனால சொன்னேன். நீ ஒரு நர்ஸு, புரியும்னு நினைக்கிற என்றார். இப்படியும் நம்மளை அங்கே அனுப்பி விட்டுருவாரு. வீணா போகிற சனினை தூக்கி பனியனுக்குள்ளே நானே போட்ட கதை மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ குத்தது குடையதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பல்ல கடிச்சுக்கிட்டு 1 மாதம் வேலையை பார்த்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு வர வேண்டியது தான். வேறு வழியே இல்லை என நினைத்து அவளும் ஓகே சார், நான் போகிறேன் என சொல்லிவிட்டு மாலை அவளது டியூட்டி முடிந்து கிளம்பினாள். அப்போது கனி, உன்னை ஸ்ரீதர் சார் கூப்பிட்டாரு என அவளுடன் வேலை செய்யும் செல்வி சொன்னாள். அவளின் வயதை விட 2 வயது அதிகம் உள்ளவள். அவரா? கடவுளே என தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். என்னடி, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். பேசாம அந்த சாருக்கு ஓகே சொல்ல வேண்டியது தானே? ஏங்கா நீங்க வேற? எனக்கு அவர் மேல அந்த மாதிரி எந்த எண்ணமும் துளி கூட இல்லை என எரிச்சலுடன் பதில் வந்தது. போடி இவளே, இதே உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி செட்டிலே ஆகியிருப்பேன். என்ன செய்ய, எனக்கு கிடைச்சது என் மாமா மகன் முடிவாயிடுச்சு. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். அந்த பட்டிக்காரனை கல்யாணம் கட்டிக்கிட்டு சமயக்கட்டில் வேர்வையில் நனைய வேண்டியதா இருக்கு. உனக்கு அப்படியா? பேசாம ஓகே சொல்லு கனி என்று அவளின் கையை பிடிக்க கையை தட்டிவிட்டு எழுந்தவள். அக்கா, ஒரு பக்கம் மட்டும் காதல் வந்தா அது காதலா? 2 பக்கமும் காதல் வரணும்ல. வெறும் வசதி வாய்ப்பை வச்சு காதல் வரக்கூடாது. மனசும் ஒன்னா சேரணும். அந்த காதல் தான் வாழுற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடி தரும் என்றாள். நீ சொல்ற டைலாக் எல்லாம் படத்துக்கு தான் நாய்க்கு. சரி போ, என்னன்னு கேட்டுட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தாள். அவளும் அவனது அறைக்கு மெல்லமாக செல்ல, ஏன் மேடம், நான் உன்னை வர சொல்லி எத்தனை நேரம் ஆகுது? மெல்லமாக தான் வருவீங்களோ என்றான் கணினியை தட்டியபடி. சார், அது சாரி சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? 1 மாதம் ஜாலியாக வெளியே ட்ரிப்பு போல என்றான் நக்கலாக. சார், புரியல. சும்மா நடிக்காதீங்க கனிகா மேடம். எனக்கு நியூஸ் வந்தாச்சு. என் அப்பா ஜகஜால கில்லாடி தான். உன் கூட பழகிறது அவருக்கு பிடிக்கல போல, அதான் இப்படி பண்ணுறாரு. ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். பட் 1 மாதம் உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கு. நான் வரேன் என்று அவள் வெளியே போக கதவு லாக்கில் இருந்ததால் அவளால் கதவை திறக்க முடியாமல் திணறினாள். சார், கதவை திறந்து விடுங்க, நான் போகணும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் கதவை திறக்கிறேன் என்றான். முடியாது. அப்போ நானும் கதவை திறக்க முடியாது பேபி. சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னால் உங்களை என் தோழனா கூட நினைச்சு பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது கணவனா எப்படி? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. உங்களுக்கு என்னை விட பெட்டரான பொண்ணு கிடைப்பா என்றாள் கெஞ்சலுடன். கிடைப்பாங்க கனி, ஆனா உன்ன மாதிரி கிடைப்பாங்களா? நீ தான் எனக்கு பெட்டரான சாய்ஸ். ஸோ நீயும் புரிஞ்சுக்கோ என அவளை நெருங்கி போனான். நீ வர 1 மாதம் ஆகும்.
அதனால எனக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ பேபி என்றான். நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான் கத்திடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். பார்த்துக்கோங்க. எஸ் எஸ், அதான் எனக்கும் வேணும் பேபி. அப்பவாது என் சொட்டத்தில் அப்பா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரான்னு பார்ப்போம். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க, என்னை விடுங்க, நான் போகணும் என்று அவள் சொல்லிக்கொண்டே போக அவன் அவளை இன்னும் நெருங்கிக் கொண்டே போனான். அப்போது அதிரடியாக அந்த அறையை உடைந்துவிடும் அளவுக்கு டீன் உள்ளே வரவும் பார்த்த காட்சிகள் அவர் கண்ணுக்கு அச்சத்தை கூட்ட பிறகு எதுவும் நடவாதது போல பேச ஆரம்பித்தார். ஸ்ரீதர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் கனிகாவை பார்த்தபடி. ச, எப்ப பாரு இந்த ஆளோட ஒரே தொல்லையா போச்சு. அவன் நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே, கனிகா நீ போமா, இன்னைக்கு நைட்டு 8 o'clock ஃப்ளைட் இருக்கு, யூ கேன் மூவ் நவ் என்று அவளை வெளியேற வைத்தார். அவளும் தப்பித்தோமட சாமி என நினைத்து அவள் வெளியேறி விட்டாள். ஸ்ரீதர், அப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? என் ரூமுக்கு வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வரலாம்ல என்றான் கோவத்தை அடக்கியபடி. எஸ் மை சன், கரெக்டு தான். பட் நீ பண்ற காரியத்துக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்க கூடாது. செவளோட சேர்த்து 4 அப்பு அப்பணும். டேட், என்னடா டேட்? ஷட்டப். நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை சொல்லிட்ட ஸ்ரீதர். உனக்காக வர்ஷா காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நீ இந்த சாதாரண நர்ஸு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. நல்லா இல்ல, அவ்வளோதான் சொல்லுவேன். அவளை யாரு எனக்காக காத்திருக்க சொன்னது? என்னப்பா சாதாரண நர்ஸுன்னு சொல்லிட்டீங்க? அவனை ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு என சொல்லும்போது அவன் கண்களில் அத்தனை ஆசை இருந்தது. ஆமாம், அவளை உண்மையாக நேசிக்கிறான். அவளை தன் மனைவியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என நினைப்பதனால்தான் அவளிடம் கொஞ்சம் அதிக நெருக்கமும் காமிக்கிறான். ஆனால் கனிகாவோ வேண்டாம் என தள்ளியே போகிறாள். வாட் ரப்பிஷ் யுவர் டாக்கிங் ஸ்ரீ? அவள் தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ் தரேன், அதுக்கு நீ விஜயகுமாரன் சாரை பார்த்துக்கணும்னு சொன்னதுக்கே அவள் பல்ல இழிச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டா. அட பாவி, ஒரு பணத்தை காமிச்சு உங்க வேலையை வாங்கினீங்கன்னா அவ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான்னு நினைப்பீங்களா? அவள் சூழ்நிலை அப்படி, அவள் செய்கிறாள்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்களை போல பணக்காரங்களுக்கு எப்படி தெரிய போகுது? போடா போ, இன்னும் 4 பேஷண்ட் கிட்டையும் எவனுக்காவது வித்து அதுல பணம் சம்பாதிங்கடா. வாயில நல்லா வருது. ஐயோ, அந்த சுனிதா பொண்ணு இல்ல கலிஜா பேசுவா. டேட், இப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் இவ்வளோ தூரம் பொறுமையா பேசுறதே பெருசு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என்று அவன் இருக்கையில் போய் அமர்ந்தவன், சிஸ்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்க என்று சொன்னான். அங்கிள் வாங்க போகலாம். இவரை எப்படி என் கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாங்க போகலாம் என்று வர்ஷா டீன் கோபாலிடம் கையை பிடித்துக்கொண்டு சொன்னாள். இல்லை வர்ஷா, உனக்கே தெரியும்ல, இன்னும் 1 மாசத்துல உனக்கும் அவனுக்கும் நான் கிராண்டா என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கேன். இவன் என்னடானா, ச்சே, அந்த நர்ஸு கனிகா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் என்றார் வேணுகோபால். அங்கிள் நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க, நான் வரேன் என்று ஸ்ரீதரை பார்த்தே அவள் சொன்னாள். ஏனமோமா, என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். ஸ்ரீதர் என்றாள். சொல்லு என்றான் அவனும். என்னை பார்த்து பேசுங்க. ஏன் எங்கோ பார்த்தபடி பேசுறீங்க என்றாள். எங்கோ பார்த்து பேசுறேனா? அப்படி எங்கோ பார்த்து பேசுறேனா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அர்த்தம். உன் முகத்தை பார்த்து பேச பிடிக்கலன்னு அர்த்தம் என்றான் கணினியில் வேலை செய்தபடியே. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களை மட்டுமே என் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கிறது தெரியாது உங்களுக்கு. எனக்கு பைலட் படிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க மெடிசன் எடுத்து படிச்சதுனால நானும் அதையே எடுத்து படிச்சேன். ஏன்னா உங்களையே பார்க்கணும், உங்க கூடவே இருக்கணும்னு நான் என்ன வேணா செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையவே சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே உங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்க. விட்டாள் அழுது விடுவாள் போல அந்த அளவுக்கு பேசினாள். ஆனால் அவளின் பேச்சிற்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காதவன், ஓ அப்படியா என்பது போல புருவத்தை தூக்கி காமித்தவன் அவளை எள்ளலாக ஒரு பார்வை பார்த்தான். ஊஃப் என ஒரு பெரும் மூச்சை இழுத்து விட்டவன், இங்க பாரு வர்ஷா, நீ எதுக்காக எனக்காக இத்தனையும் பண்ணேன்னு சொல்ற? அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் தான் அப்பா கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறமும் ஏன் நீ என்ன ஃபோர்ஸ் பண்ற என்றான் சற்றே எரிச்சலாக. நீங்க மட்டும் கனிகாவை ஃபோர்ஸ் பண்ணலையா? அவளுக்கும் உங்களை சுத்தமாவே பிடிக்கல. அவளுக்கு உங்க மேல எந்த லவ்வுமே இல்லை. நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்கா? ஏய் ஷட்டப், என்னோட பர்சனல் தலையிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்ட என மேஜையை ஓங்கி அடித்தவன், போடி முதல்ல இங்கிருந்து என்றான். போறேன் என் வெள்ள மாமா. நீங்க என்னைய பெயர் சொல்லி கூப்பிடுறத விட போடின்னு சொல்லி கூப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. வரட்டுமா என் வெள்ள மாமா
என அவனது கன்னத்தை இழுத்து பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு ஓடியே விட்டாள். ஏய் உன்ன என சொல்லி அவளை அடிக்க கையை ஓங்க அவளோ ஓடியே விட்டாள் என்பதை பார்த்து இருக்குடி உனக்கு என்று பற்களை கடித்தான். வர்ஷா ஸ்ரீதரின் சொந்த அத்தை மகள். அவளுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள ஸ்ரீதரின் அப்பா வேணுகோபாலை தவிர வேறு யாருமே இல்லை. சிறு வயதிலேயே அவளது அன்னை இறந்துவிட வேணுதான் எடுத்து வளர்த்தார். அவள் தன் வீட்டில் காலடி எடுத்து வைத்த நேரம்தான் இன்று சிறிய அளவில் இருந்த தன் ஹாஸ்பிட்டல் இன்று பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏனும் சொல்லிவிடுவார். வெளியே வந்த வர்ஷா, கடவுளே எப்படியாவது என் மாமா மனசை மாற்றி விட்டுடு என்று வேண்டிக் கொண்டே அவள் கண்கள் அங்கே ஒரு நோயாளியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் கனிகாவை பார்க்க சற்று நேரத்திற்கு முன்னால் இருந்த சந்தோஷம் இப்போது காணாமல் போனது. அவளை நெருங்கிய வர்ஷா, கனிகா உன்கிட்ட பேசணும், என் ரூமுக்கு வா என சொல்லிவிட்டு போனாள். ஐயோ இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க என அவளை பின்தொடர்ந்தபடியே போனாள். உட்காரு என இருக்கையை காட்ட, பரவாயில்ல மேம் இருக்கட்டும். ரொம்ப பண்ணாத, உட்காரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கனியோ பயந்தபடியே உட்கார்ந்தாள். கனிகா, ஸ்ரீதரை பற்றி என்ன நினைக்கிற? மேடம் அவள் மிளிர, கூல், இங்கே பாருமா, நான் உன்கிட்ட நார்மலாக தான் பேசுகிறேன், நீ என்கிட்ட பயப்பட வேணாம். ஸ்ரீதர் உன்கிட்ட நெருங்கி பழகிறது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். மேடம் ஆனால் நான் சார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் கனிகா, நான் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. இங்கே பாரு, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. நீ 1 மாதம் வெளியே வேலைக்கு போகிறேன்னு தெரியும், அப்படியே வேற எங்காவது வேலைக்கு பார்த்துட்டு போயிடு, இனி உனக்கு இங்கே வேலை இல்லை என அவளை பார்த்தே பேசினாள் வர்ஷா. மேம் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? வேற வேலை உடனே எப்படி நான் தேட முடியும்? அதுவும் இல்லாமல் இங்கே நான் 1 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை மேம், நான் எதுக்கு போகணும் என்றால் சற்றே தைரியம் வந்தவளாக. ரொம்ப திமுறுதான் அவளுக்கு என மனதில் நினைத்தவள். நீ இதுவரைக்கும் வேலை பார்த்ததும் போதும், என் ஸ்ரீதரை உன் முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்டதும் போதும், இனி இங்கே திரும்பி வராத, என் வாழ்க்கையை விட்டு போயிடு, இல்லை அனாதை இருக்கிற உன்னை அனாதை படமாக ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ பாரு ஸ்ரீதர் ரூமே கதின்னு இருக்க, அவரை உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வராரு. அவரை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன், நேற்று வந்தவன் நீ, உன்கிட்ட அவரை தாரவாத்து கொடுக்க சொல்றியா? நெவர், நடக்காது என கோபமாக பேசியவளை பார்த்த கனிகா விதிர்த்து போனாள். மேம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அவர் மேலே சுத்தமாக எந்த காதலுமே இல்லை, அவர் தான் என் மேலே என சொல்லி முடிப்பதற்குள் அவளின் கண்ணம் பழுத்தது. என்னடி பார்க்குற, அறையோடு நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படு, இல்லை கழுத்தை நெரிச்சிருப்பேன். அவரை உன் பின்னாடி சுத்தனா நீ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்கணும், இல்லையா என்கிட்ட முதல்ல வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வர வரைக்கும் லாபம்னு நினைச்சியோ? இங்க பாரு, நான் சொன்னது தான், முதல்ல இங்கிருந்து கிளம்பு, நீ போனாவே என் வாழ்க்கை நல்லா இருக்கும். தப்பு பண்ணது ஒரு ஆண், ஆனால் இன்னும் இந்த உலகம் பெண்களைத்தான் குற்றம் சொல்லுது. என்ன செய்வது? படித்த மாடும் இப்படித்தான் பேசுது, படிக்காத தற்கொலைகளும் இப்படித்தான் பேசுது. இனியும் இங்கு இருந்து வேலை பார்த்தா நமக்கு தான் கெட்ட பெயர் கிடைக்கும், கிடைக்க வைப்பாங்க. ஆசிரமம் குழந்தைகளை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஏதாவது சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் என நினைத்தவள், சரி நான் போயிடுறேன் மேடம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அறைக்கு வந்தவளுக்கு மனம் கலக்கமாக இருக்க படுக்கையில் வந்து விழுந்தாள். மெல்லமாக கண்களை மூடியவளுக்கு திடீரென போனில் அழைப்பு வர அதை எடுத்தவள் புது நம்பராக இருக்கவும், வேணா ஸ்ரீதர் சாராக கூட இருக்கோ, வேண்டா என நினைத்தவள் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அழைப்பு வர மறுபடியும் அழைப்பை தொண்டித்தாள். கனி எப்படி வந்த என உள்ளே வந்தாள் சுனிதா. வா சுனிதா. நான் வரது இருக்கட்டும், நீ என்ன சீக்கிரமாக வந்துட்ட என்று அவள் கேட்க, அது ஏண்டி கேட்குற, மனசு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கு என்றாள் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு. ஹே கனி, என்னடா எதுவும் பிரச்சனையா என அவளை நெருங்கி அமர்ந்தவள் அவளின் கையை ஆதரவாக பிடித்துக்கொள்ள கனியும் அவளை கட்டிப்பிடித்தாள். மெல்லமாக அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அது சுனிதாவின் தோள்பட்டையில் விழ, கனி அலறியா? ஏய் என்னடி ஆச்சு என்றாள் பதறியபடியே. நான் என்னடி தப்பு பண்ண? நான் எந்த தப்புமே பண்ணலடி, என்னைய வேலை விட்டு போக சொல்கிறாங்க, போகலைனா போக வைப்பாங்க என்று அழுக. என்னடி முழுசா சொல்லிட்டாளு, என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுடி. இன்னைக்கு எனக்கு என்று அன்று இன்று நடந்தவை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். சரிடி கவலைப்படாத, எப்படியும் உனக்கு ஒரு நரகத்திலிருந்து விடுதலை கிடைச்சதுன்னு சந்தோஷப்படடி என்றாள். நீ சொல்கிறது தான் சரிதான், ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டலை விட எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வாங்குகிற சம்பளம் ஜாஸ்தி, அதான் யோசிக்கிறேன். எனக்கு புரியுது, நீ எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
உன் ஆசிரமத்து குழந்தைங்க பாதி பேர் உன் சம்பளத்தில் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. நீயும் உன் சம்பளம் வாங்கினது போக யார் யார்கிட்டயோ காசு வாங்குற. எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா கனி? வர சம்பளத்தில் கொஞ்சம் மட்டும் உன் செலவுக்கு எடுத்துட்டு மீதி அத்தனையும் கொடுத்துடுற. சரி, அடுத்து என்ன பிளான்? அடுத்து என அவள் சொல்ல போக ஃபோன் ஒலிக்க அதை எடுத்து பார்க்க மீண்டும் அதே நம்பர். வந்ததுலேருந்து இதே நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருக்கு என புலம்பினாள். என்னடி என சுனிதா கேட்க நடந்ததை அவள் கூற, சரிடி ஃபோனை அட்டன் பண்ண, என்னன்னு கேளு என்றாள். நான் பார்த்துக்கிறேன் என அவள் தைரியம் கொடுக்க சரி என அவளின் ஃபோனை அட்டன் செய்தாள். ஏய், எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா ஈடியட்? காட்டு கத்தலாக இரும்பின் ஒலியை ஒத்த ஒரு ஆணின் குரல். பா, என்ன வாய்ஸ்டா அது என ஃபோனை கீழே வைத்தவள் மீண்டும் சத்தத்தின் எதிரொலி கேட்க அதை காதில் வைத்தவள். ஏய், லைனில் இருக்கியா இல்லையாடி என்றான். ஏய், யார்டா நீ டீ போட்டு பேசுற? நான் என்ன உன் பொண்டாட்டியா? அதுக்கு கொடுத்து வைக்கலையே. இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு நர்ஸு பொண்டாட்டியாக வந்தா ரொம்ப நல்ல புருஷனாக பார்த்துப்பா என்று குரலின் வன்மை சற்று தளர, ஹலோ, யாரு நீங்க? விஜயமாறன் என்றான் திமிராக. சார் நீங்களா? சாரி, நான் வேற யாரோன்னு. ஆமா, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது என்றாள் புன்னகையுடன். அடே லூசு, அவன் இதுக்கு முன்னாடி உன்னை பேசினதெல்லாம் மறந்துட்டியா? அவன் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும், என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவ பேச. ஹங்கோ அவன் மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பின் அர்த்தம் என்னவாக இருக்கும் என அவனிடம் கேட்டாள். அவனுக்கே தெரியாது. தன் தம்பியின் வாழ்க்கையை நினைத்து தன் சாம்ராஜ்யத்தின் பெயர் கெட்டுவிட போய்விடக் கூடாது என நினைத்து கடந்த 1 வருடமாக சகித்து கொண்டு அவன் வாழும் வாழ்க்கை சொல்லில் மாளாது. அதில் தன் சிரிப்பை மறந்தவன் இன்றுதான் சிரிக்கிறான், அதுவும் ஒரு பெண்ணின் மூலமாக. இது எதில் போய் முடியும்? காதலிலா அல்லது நட்பிலா? இந்த இரண்டில் எதுவாயினும் இருவருக்குமே பெரும் ஆபத்துதான். அந்த பக்கம் கனியின் ஒரு தலை காதலன் ஸ்ரீதர் அவளை கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த பக்கம் விஜயமாறனின் மனைவி சௌந்தர்யா. இது தெரியாமல் விலகு போகுபவள் கனிகா. எல்லாம் தெரிந்தும் விழப்போகுபவன் விஜயன். பார்ப்போம் நாமும் இவர்களின் காதல் எதுவரை போகும் என்று. அத்தியாயம் 12. சென்னையில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆர்எம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஆர்எம் ஜுவல்லரி, ஆர்எம் டெக்ஸ்டைல்ஸ் இது போன்ற 3 நிறுவனங்களையும் தன் ஒரு கைக்குள் கொண்டு வந்து அதற்காக அயராது பாடுபட்டு இரவு தூக்கம் விடுத்து இதை உருவாக்கினான் விஜயமாறன். மேலும் பல கிளைகளை தொடங்கவும் ஏற்பாடுகளை வகுத்துக் கொண்டிருக்கிறான். விஜயனுக்கு 18 வயதாக இருக்கும் போதே அவனது பெற்றோர்கள் இறந்துவிட தொழிலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உருவானது. வெறும் 18 வயதில் அவனும் 10 வயதான நெடுமாறனையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என தெரியாமல் முடித்தான். அவனை நெருங்கி வரும் ஒவ்வொருவரும் அவனிடம் இருக்கும் சொத்துக்களை அபகரிக்கவே வருகிறார்கள் என புரிந்து கொண்டான் விஜயன். இது சரிவராது, இனி நாமே நம் வேலையை பார்க்கலாம் என நினைத்தான். படித்தது வரை போதும் என நினைத்து படிப்பிற்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டு தெரிந்த ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு அவனது தொழிலை திறம்பட நடத்தினான். தம்பியை வெளிநாடு சென்று படிக்க அனுப்பினான். அங்கே அவனுக்கு சகல வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி தந்தான். அவனுக்கு நெடுமரனை மிகவும் பிடிக்கும். எங்கே அம்மா அப்பாவை கேட்டு அவன் அழுகக்கூடாது என்பதற்காக அவனை பொத்தி பொத்தி பாதுகாத்தான். அவனின் வளர்ச்சியால் அவனுக்கு எதிரிகளும் ஜாஸ்தியாகினர். அதனால் தம்பி இங்கு இருந்தால் நன்றாக இருக்காது என நினைத்தவன் அவனை வெளிநாட்டிற்கு அனுப்பினான். அங்கேயும் பாடிகார்ட்ஸ் வைத்து தம்பியை பராமரித்தான். 8 வருட உழைப்பின் விளைவாக பெருமளவில் வெற்றியை ஈட்டினான். ஒரு மீட்டிங் விஷயமாக அங்கே காளிதாசனை பார்க்க நேர்ந்தது விஜயனுக்கு. இருவரும் பரஸ்பரம் தெரிவித்துக் கொண்டதோடு சரி. அதற்கு பிறகு விஜயன் அவன் வேலையை பார்க்க தொடங்கினான். ஆனால் அவனை மறக்காமல் அவன்தான் எனக்கு கணவனாக வேண்டும் என நினைத்தாள் சௌந்தர்யா. சௌந்தர்யா பார்க்க அல்டிமேட் மாடர்ன் பெண். அவள் அணியும் உடையில் இருந்து போட்டுக்கொள்ளும் மேக்கப் வரைக்கும் அத்தனையும் காஸ்ட்லியான பொருட்களாகவே இருக்கும். அவளது தந்தை அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி நிறைய முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவள் கொஞ்சம் கூட அதற்கு பிடி கொடுக்காமல் முடியாது என சொல்லி சென்று விட்டுவாள். நாட்கள் இவ்வாறாக நகர்ந்து கொண்டிருக்க அப்போதுதான் காளிதாசன் மகள் சௌந்தர்யாவை அழைத்து கொண்டு அந்த மீட்டிங்கிற்கு சென்றார். அங்குதான் அவளும் விஜயனை பார்க்க நேர்ந்தது. 6 அடி உயரம், கிரேக்க சிலை போல இருப்பவனை பார்த்து எந்த பெண்ணின் மனதுதான் சபலம் ஏற்படாது? அவளின் மனதையும் நொடி பொழுதில் கவர்ந்து விட்டான். விஜயனை திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்தாள். தன் ஆசையை தன் தந்தையிடம் கூற அவரும் அதற்கு பச்சை கொடி காட்டினார். ஆனாலும் அதற்கு அவர் ஒரு விதிவிலக்கு வைத்தார். சௌந்தர்யா, விஜயனை திருமணம் செஞ்சுக்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த தொழில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவன். அதனால யார் யாரு எப்படிப்பட்டவங்கிறத முகத்தை பார்த்த உடனே கணிச்சு சொல்லிடுவான்.
முதல்ல உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்று. அதுக்கு பிறகு நீ அவனை கல்யாணம் செஞ்சுக்கலாம். அவனுக்கு அவன் தம்பினா ரொம்ப பிடிக்கும். அவன் படிச்சுட்டு இருக்கான். அவனை நீ சரி கட்டிட்டினா தன்னால தலை நம்ம வலையில விழும். என்னப்பா சொல்றீங்க? ஏதோ சதித்திட்டம் போடுற மாதிரியே பேசுறீங்க என்றாள். ஒரு நிமிஷம் இரு என்றவர் உள்ளே போய் சில பத்திரங்களை கையில் எடுத்து வந்தார். இதோ பாரு, இன்னும் 3 நிலப்பத்திரம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு சௌந்தர்யா. என்னப்பா சொல்றீங்க? இதுக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு என்றாள். இருக்குமா, இந்த 3 நிலப்பத்திரத்தை தவிர இனி எந்த சொத்தும் நம்ம கையில இல்ல. இனி இந்த வீடும் எப்ப நம்ம கையை விட்டு போகும்னு தெரியல. புது பிசினஸ் பண்றேன்னு சொல்லி நான் நிறைய சொத்துக்களை இழந்துட்டேமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ விஜயனை பார்த்துருக்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டீனா இழந்த நம்ம சொத்துக்களை எல்லாம் மீட்டரலாம். நமக்கு இருக்கிற பிரச்சனையும் தீந்துடுமா? என்ன சொல்ற? நரியின் தந்திரம் நன்றாக வேலை செய்தது. அவர் வேண்டும் என்றேதான் அந்த மீட்டிங்கிற்கு தன் மகளை அழைத்து சென்றார். கண்டிப்பாக விஜயனை பார்த்தால் இவள் நிச்சயம் மனம் மாறுவாள். தன் பெண் கல்யாணத்திற்கும் சம்மதம் சொல்லுவாள் என நினைத்தார். அதுபோலவே இப்பொழுது அவருக்கு நடக்க நிலைமையை எடுத்து சொல்லி அவளை மேலும் தான் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்காமல் இருக்க பார்த்து கொண்டார். அப்பா, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சரி விடுங்க, நான் இதை பார்த்துக்கிறேன். முதல்ல அவன் தம்பியை என் வலைக்குள்ள விழ வைக்கணும். பிறகு மற்றதெல்லாம் தன்னை போல நடக்கும் என காளியிடம் உரைத்து விட்டு அவளது வேலையை பார்க்க போனாள். காளிதாசன் நேரடியாக விஜயனை பார்த்து விஷயத்தை சொல்லாமல் அவனது நண்பன் தீரனை பார்த்து பேசினான். அவரும் சொல்ல முதலில் வேண்டாம் என மறுத்தவன் பின் அவன் கல்யாணம் இதற்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இருந்தாலும் கேட்டு சொல்வதாக சொல்லி அனுப்பி வைத்து விட்டான். பெண்ணின் போட்டோவை மட்டும் வாங்கிக் கொண்டான். அதை தன் நண்பனிடம் காட்டி விஷயத்தை சொன்னான். பொண்ணு நல்ல பொண்ணுதான், சுத்தியும் கேட்டு பார்த்துட்டேன் விஜய். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. நல்ல அழகான பொண்ணுதான். உன் தொல்லை தாங்க முடியலடா ஸ்டூபிட். சரி, என் தம்பியை கேட்டு சொல்றேன். அவனுக்கு பிடிச்சா எனக்கும் ஓகே என அவன் தம்பிக்கு அழைப்பை விடுத்தான். ஹலோ அண்ணா, சொல்லுங்க என்றான். நெடுவா, உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு என்றான். அவனும் அதை பார்த்துவிட்டு, அண்ணா இவங்க. எஸ் நெடுவா, உனக்கு இவங்களை பிடிச்சிருக்கா? இவங்க ஆமாடா, எனக்கு வந்த வரன். உனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைனா நோ சொல்லிடுவேன் என்றான். நோனா? இல்லை, நீங்கள் நோ சொல்லிடாதீங்க. எனக்கு அண்ணியா வரணும்னா இவங்க மட்டும்தான் வரணும். எனக்கு தக்க சமயத்தில் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்கண்ணா என்றான் கண்களில் பூரிப்புடன். என்னடா உளர்ற? இல்லைண்ணா உளரல, நான் போன வாரம் நம்ம வீட்டுக்கு வந்தேன்ல. ஆமாம். அப்போ நெடுமாறனுக்கு தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாட்கள் இந்த மாதிரி காலேஜில் லீவ் கிடைத்தான். யோசிக்காமல் இந்தியாவிற்கு வந்து விடுவான். அப்படித்தான் படிக்க என்று 10 நாட்கள் லீவு கிடைக்க விஜயன் சொல்ல சொல்ல கேட்காமல் வீட்டிற்கு வந்தான் நெடுவன். அவனுக்கு என்று அங்கு சில நண்பர்கள் இருக்க அவர்களுடன் வெளியே செல்வது அவன் பழக்கம். அப்படி இருக்க ஒரு நாள் அவனும் அவன் தோழர்களும் வெளியே சென்று பெரிய ரெஸ்டாரண்டில் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அரட்டை அடித்துக்கொண்டும் போகும் பெண்களை சைட்டடித்துக் கொண்டும் சாப்பிட்டு முடித்தனர். பேரர் பில்லை கொண்டு வந்து கொடுக்க நெடுவன் வாலெட்டை எடுக்க போனான். ஆனால் அந்தோ வாலெட் காணவில்லை. அவன் நண்பர்களில் நெடுவன் பணக்கார வீட்டு பையனாக இருப்பதால் அவனை அனைவருக்கும் செலவு செய்வான். அப்படியே இன்றும் பணத்தை கொடுக்கலாம் என வாலெட்டை எடுக்க அது அங்கே இல்லை என தெரியவும் தன் நண்பர்களுக்கு சொன்னான். அவர்களும் தங்களிடம் இந்த அளவுக்கு பணம் இல்லையடா, இப்ப என்ன செய்ய என்று அனைவரும் டென்ஷனாக இருக்க, நீ ஒன்று பண்ணு, ஃபோன் இருக்குள்ள அதில் ஜிபே பண்ணு என்றான். அது முடியாது, என்னோட ஃபோனில் அந்த அளவுக்கு காசும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபோனை நான் எடுத்துகிட்டே வரலடா. கையில் பணம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை மறந்து வந்துட்டேன். வர பாதி வழியில் கழிச்சு தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில் பணம் இருக்கேன்னு நானும் வந்துட்டேன்டா. இப்போ என்னடா செய்கிறது? ஓ அப்படியா, டே அப்போ உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுடா என்று நண்பர்கள் சொல்ல, பரவாயில்லடா பண்ணு என்க. டே சும்மா இருங்கடா, வேற ஏதாவது யோசிப்போம். என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது நான் இந்த ஜென்மத்தில் இங்கே இருக்கவே முடியாது, அதே மாதிரி வரவே முடியாது. அங்கேயே செட்டிலாக்கி வச்சிருவாரு. இந்த முறை வரும்போது கூட போராடி தான் வந்தேன் என அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்க, ஹலோ நெடுமாறன் என்றாள் சௌந்தர்யா. ஹாய், நீங்க என்றான் குழப்பத்துடன். இது உங்க வாலெட்டா? பாருங்க, ஹோட்டலுக்கு வெளியே கிடந்துச்சு என்று அவள் அதை கையில் கொடுக்க, எஸ் சிஸ்டர், இட்ஸ் மைன், தேங்க் காட் என கடவுளை வேண்டியவன் அதை திறந்து பார்க்க அதில் பணம் இல்லவே இல்லை. ஓ காட், அனைத்தும் எங்கே போனது என தெரியவில்லை. வெறும் வாலெட் மட்டும் இருக்க தலையில் கை வைத்து அமர்ந்தான். ஏன், என்னாச்சு என்றாள். இல்லை சிஸ்டர், ஒன்றும் இல்லை. எங்க அங்கே வந்த பேரர், சார் கூட்டம் கூடிருச்சு, இந்த டேபிள் புக் பண்ணவங்க வந்துடுவாங்க, ப்ளீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் என்றார்.
ஹச்சோ என்று அவன் திருவென முழிக்க, இட்ஸ் ஓகே ப்ரோ, நான் உங்கள் பணத்தை கட்டிடுறேன் என்றாள். இட்ஸ் ஓகே சிஸ்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி பார்க்க போறீங்க? யார்கிட்டையும் பணம் இல்லை, எப்படி கட்ட போறீங்க? ஆ, ஒன்றும் வேணாம், பணத்தை நான் கட்டிக்கிறேன். இந்தாங்க, இது என்னோட அக்கௌண்ட் நம்பர். உங்களுக்கு பணம் கிடைச்சதும் எனக்கு இதில் போட்டு விட்டுருங்க, ஓகே என்றாள். ஓகே, ஆனால் அது இதனால இல்லை ப்ரோ, பார்த்துக்கலாம் விடுங்க என்று அவள் பணத்தை கட்டிவிட்டு அவனிடம் சகஜமாக நிறைய விஷயங்களை பேசிவிட்டு அவளது காரில் ஏறி போனாள். நடத்தியவள் அவள் ஆயிற்றை. மர்ம புன்னகையுடன் தன் தந்தைக்கு போன் செய்த விஷயத்தை கூறினாள். இவ்வளோ நடந்திருக்கு, ஏண்டா என்கிட்ட சொல்லல என்றான் விஜயன். அதான் சொன்னேனேனா, சொன்னா நீங்க இந்த பக்கம் கால் எடுத்து வைக்க விட மாட்டீங்கன்னு. சரி ஓகேடா, அப்போ என்ன நான் இழுக்கிறீங்க? நீங்க அவங்கள கல்யாணம் கட்டிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றான். ஆனால் விஜயனோ முடியாது என சொல்லி வைத்து விட்டான். என்னன்னா சொல்றீங்க? நான் இவ்வளோ தூரம் சொல்றேன், நீங்க ஏன் வேண்டாம்னா அடம்பிடிக்கிறீங்க என்றான் கெஞ்சலாக. இல்லடா நடுவா, ஒரு உதவி செஞ்சாங்கங்கிறதுக்காகலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அவங்க அப்பா கிட்ட வேண்டாம்னு சொல்ல போறேன் என்றான். அண்ணா அண்ணா என்று அவன் அங்கு பேச அவன் போனை வைத்து இருந்தான். ஆனால் யோசனைகள் வேறு விதமாக போனது. குடும்பம் நல்ல குடும்பம்தான், வேண்டாம் என மறுப்பதற்கில்லை. ஏதோ பிசினஸ் செய்து அதனால் பெரிய லாஸ் ஆகி இருக்கு. காளிதாசனை பற்றி விசாரித்தவரை நல்ல மனிதர்தான், பாவம் தொழில் ஏமாற்றம், நம்மளைப் போல என நினைத்து கொண்டான். கல்யாணம் ஓகே, ஆனால் அவள் மேல எனக்கு எந்த இருப்பும் இல்லையே. ஒரு உதவி செஞ்சாங்க என்பதற்காக வாழ்க்கையில இடம் தர முடியாது. வேண்டாம், ஏன் நமக்கு கல்யாணமே வேண்டாம் என அவன் நினைத்து கொண்டான். அவன் இந்த அளவிற்கு நினைக்க காரணமும் உண்டு. அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றினால் அது சரியாக இருக்கும் என்று நம்பிக்கை கொள்வான். ஒன்று, அவன் கொண்டிருந்த நம்பிக்கையை காப்பாற்ற முயற்சி செய்து அதில் வெற்றியும் அடைவான். எடுக்கும் முடிவு அவனுக்கு தவறாக கூடும் என நினைத்தால் அதை தொடவே மாட்டான். அப்படி இருக்க காளிதாசன் வந்து கேட்டபோதே நோ என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. காளிதாசன் பேச வரும்போது அவனது நண்பன் தீரன் அங்கேயேதான் இருந்தான். தீரன் திருமணமானவன், தன் முழு குடும்பத்தையும் வழிநடத்தி செல்பவன். தான் மட்டும் மனைவி, குழந்தை, குடும்பம் என இருக்க தன் நண்பனுக்கும் இப்படி அமையவில்லையே என்னும் மனத்தாங்கள் மனதை அரித்து கொண்டே இருந்தது. திருமணம் செய்து கொள்ளுமாறு நிறைய அறிவுரை சொன்னான். ஆனால் அவனோ சரிதான் போடா, எனக்கு என் தம்பி தொழில் தவிர வேற எதுவும் வேண்டாம் என சொல்லிவிட்டான். இவனை எப்படி வழிக்கு கொண்டு வர என யோசனையில் இருந்தவனுக்கு ஒரு கட்டத்தில் காளிதாசனை தன் மகள் உங்களை விரும்புகிறாள், உங்களைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறாள் என விருப்பத்தை கூறவும் உடனே தீரனே வந்து எங்களுக்கு சம்மதம் என சொல்லிவிட்டான். பின்புதான் அவனை ஏதேதோ பேசி சரி கட்டினான். இறுதியாக விஜயன், சரிடா கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா என் தம்பி ஒத்துக்கிட்டானா பண்ணிக்கிறேன், போதுமா என்று சொல்லிவிட்டு அவனுக்கு அழைப்பு விடுக்க அவன் சொன்ன பதில் அவனுக்கு மனதின் ஓரத்தில் அவளை பற்றிய நல்ல எண்ணத்தை விதைத்தது. அண்ணனின் பதில் நெடுமாறனுக்கு அங்கே கசப்பை கொடுக்க கிளம்பி விட்டான் சென்னைக்கு. வந்து நேரே அண்ணனிடம் சண்டை போட்டு விட்டான். என்னையே யோசிச்சுட்டு உன் வாழ்க்கையை வாழாம இருக்க போறியானா? இது உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு, தயவு செஞ்சு எனக்காக பண்ணிக்கோ என அவன் சொல்லிவிட்டு அண்ணனின் பதிலுக்கு கூட காத்திராமல் அவனின் நண்பர்களை பார்க்க போனான். நெடுவன் வந்துவிட்டான் என அறிந்து கொண்டாள் சௌந்தர்யா. மேலும் விஜயன் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளவில்லை என்னும் செய்தியும் கையோடு வர வேறு ஒரு திட்டம் தீட்டினாள். நண்பர்களை பார்க்க வண்டியில் சென்று கொண்டிருந்த நெடுவனை லாரி ஒன்று அடித்து வீசியது. அதிலிருந்து அவனை காப்பாற்றி சௌந்தர்யா ஹாஸ்பிட்டலிற்கு அழைத்து சென்றாள். அவனை கூடவே இருந்து கவனித்தும் கொண்டாள். விஜயன் தன் தம்பிக்கு நடந்த விபத்திற்கு காரணமான டிரைவரை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டான். ஆனால் அவனுக்கு இருக்கும் தொழில் நெருக்கடியில் தன் தம்பியை சரியாக கவனிக்க முடியாமல் போனது. ஆனால் சௌந்தர்யா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். அவள்தான் தன் தம்பியை பார்த்து கொள்கிறாள் என விஜயனுக்கு விஷயம் காதில் போனது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனின் மனதில் அவளும் நிறைந்தாள். ஆனால் அது காதலா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னவோ அவளை தன் மனதிற்கு நெருக்கமாக வைத்து பார்க்க முடியவில்லை விஜயனுக்கு. தன் தம்பியின் நலனில் இவ்வளவு அக்கறை கொண்ட பெண் என்று மட்டும் அவனின் மனதில் இருந்தது, அவ்வளவே. அவளின் கவனிப்பை, அதாவது அவளின் நடிப்பை முழுதாக நம்பினான் நெடுவன். அவளில் தன் அன்னையை பார்த்தான் நெடுவன். சரி நெடுவா, இனி நான் உன்னை பார்க்க வர முடியாதுப்பா என்றாள் அவனுக்காக ஜூஸை பிழிந்து கொண்டே. என்ன சொல்றீங்க அண்ணே? ஆமா, இப்போதெல்லாம் அவளை அவன் அண்ணி என்றே உரிமையாக அழைக்கிறான். அவளும் இதை தடுக்கவில்லை. ஆமா, இன்னும் 10 நாள்ல எனக்கும் விஸ்வாமுக்கும் கல்யாணம் ஆக போகுது. என்ன சொல்றீங்க? நீங்க தானே என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்புறம் என்ன சொல்றீங்க நீங்க என்றான் குழப்பமாக. ஜூஸை அவனிடம் கொடுத்தவள், ஆமா நெடுவா, உனக்கே தெரியும் என் அப்பாவுக்கு பிஸ்னஸ்ல பெரிய லாஸ், தங்கச்சியா மேலே படிக்க வைக்கணும்,
பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கடனை உருவாக்கிட்டாரு. அதனால் என்னைய 2ஆம் தரமாக விஸ்வான்னு ஒரு பெரிய தொழிலதிபருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அதான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றாள் எங்கோ பார்த்தபடி. அண்ணி வேண்டாம் என்றான். இல்லை நெடுவா, உங்கள் அண்ணனுக்காக நானும் எவ்வளோ மாதம் வெயிட் பண்ணுறது? அவர் சம்மதிக்கவே இல்லை. எனக்கும் பல நெருக்கடி இருக்குது. சரி, நான் கிளம்புறேன் நெடுவா. இனி உன்னை நான் பார்க்க வர மாட்டேன். பாய் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். நடந்தவை அனைத்தையும் பார்த்து கொண்டே அறைக்குள் வந்த விஜயன் எதுவும் பேசாமல் தன் தம்பியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தான். என்னன்னா நீங்க என்று அவன் அடுத்து பேச வருவதற்குள் போதும் என கை வைத்து தடுத்து நிறுத்தினான். அண்ணா, கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன்னு சொல்லு நெடுவா என சொல்லிவிட்டு சென்று விட்டான். நாட்கள் பல செல்ல நெடுமாறனின் உடலில் நல்ல முன்னேற்றம் அடைந்தது. விஷயத்தை சௌந்தர்யாவுக்கு சொன்னான் நெடுவன். அவளுக்கும் சந்தோஷம் தாழ முடியவில்லை. விஜயமாறனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சுபயோக சுபதினத்தில் நன்முறையில் இந்த ஊரை வியக்கும் அளவுக்கு திருமணம் நடந்தது. அவனுக்கு இப்படி ஆடம்பரமாக திருமணம் செய்ய விருப்பம் இல்லைதான். ஆனால் நெடுமாறன் முடியவே முடியாது. உங்கள் திருமணம் இப்படி சிம்பிளாக நடக்கக்கூடாது என சொல்லி அவன்தான் முழு பிளானும் போட்டு திருமணத்தை கோலாகலமாக நடத்தினான். மல்லிகை மலராலும் பன்னீர் ரோஜாக்களாலும் அந்த அறையை நன்றாக அலங்கரித்து இருந்தனர். அறையில் தனிமையில் அமர்ந்திருந்தான் விஜயன், மனதில் பலவித எண்ணங்களுடன். எதுக்காக நான் இப்போ திருமணம் செய்து கொண்டேன்? எனக்கு இது தேவையா? இப்போது திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவள் என்ன என் காதலியா? அவள் என்ன என் மாமன் மகளா? திருமணம் செய்து கொள்ள என் தம்பிக்கு உதவி செய்தாள். அவன் உயிரை காப்பாற்றி கொடுத்தாள். அவனை நன்றாக பார்த்தும் கொண்டாள். இதுதானே நான் வரப்போகும் பெண்ணிடம் எதிர்பார்க்க போகிறேன். அதையேதான் அவளும் செய்கிறாள். வேறென்ன வேண்டும் எனக்கு? ஆனாலும் அவளை ஏன் என் மனைவி என்னும் ஸ்தானத்தில் வைத்து பார்க்க முடியாமல் தவிக்கிறது இந்த இதயம்? என்ன காரணம் என்று அவன் யோசனைக்கு வடிகால் அமைத்தாள் சௌந்தர்யா. அறையின் உள்ளே வந்தவள் பால் சொம்பை அவனிடம் நீட்ட அதை வாங்கியவன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அவளும் அவனை பார்க்க, லுக் சௌந்தர்யா, எனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசா விருப்பம் இல்லை. என் தம்பியை நீ நல்லா பார்த்துக்கிட்ட. நீ படித்த பொண்ணு, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உண்மை இதுதான். என்னால் மறைச்சு வச்சு எதுவும் பேச தெரியாது. எனக்கு உன் மேலே காதல் வர கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்றான். அவளும் சரி என்ன சொல்ல வருடங்கள் 2 கடந்து போனது. நெடுவன் மேல் படிப்புக்காக மீண்டும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டான். விஜயன் தொழிலே கதி என இருந்து விடுவான். வீட்டில் பல நேரம் இருப்பது கிடையாது. வெளியூருக்கு அடிக்கடி சென்று கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் வேலை விஷயமாக பெங்களூர் சென்றிருந்த போது அங்கே ஒரு குடும்பத்தை பார்க்க நேர்ந்தது. கணவன், மனைவி, ஒரு சிறு குழந்தை. அதை பார்த்ததும், போதுமடா விரதம். நம்மால் அவளும் எத்தனை இன்னல்களை அனுபவிக்கிறாள். அவளுக்கு உடல் அளவில் கூட எந்த சுகத்தையும் கொடுக்காமல் இருந்து விட்டேனே. என் காது படவே அவளை மல்லடி என்றே சொல்லிவிட்டார்கள். பாவம், அவளும் என்ன செய்வாள்? எனக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகிறாள். ஒரு பெண்ணின் கண்ணீர் நம்மை சும்மா விடுமா? என் அம்மா இருந்திருந்தால் இந்நேரம் இதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா என அவன் நினைத்து கொண்டே வண்டியை வீட்டிற்கு விட்டான். எப்போதும் தான் இன்றைக்கு ஊருக்கு போறேன், இன்றைக்கு வருகிறேன் என எப்போதும் செய்தி அனுப்புவான். இன்று எந்த செய்தியும் அனுப்பாமல் தன் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். வரும்போது அவளுக்காக புடவை, நகைகள், இன்னும் பல அழகு சாதன பொருட்கள் என வாரி எடுத்துக்கொண்டு வந்தான். வீட்டிற்குள் எந்த வேலைக்காரர்களும் இல்லாமல் போக, என்ன யாரையுமே காணோம் என யோசனையுடனே வந்தான். இதுவும் நல்லதுக்குதான். சௌந்தர்யா, இன்னைக்கு உன்னைய நான் என்ன பண்ண போறேன் பாரு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். நேராக அவள் இருக்கும் அறைக்குள் போக அறையின் கதவு போட்டு இருந்தது. மணியை பார்க்க அது 10 என காட்ட, ச்சே, நான் ஒரு மடையன், அவ தூங்குவா போல இருக்கும் என்று நினைத்து கொண்டான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். நாம வேற ஒரு அறையில் போய் படுத்துக்கலாம். பொறுத்ததான் பொருத்தம், ஒரு நாள் பொறுக்க மாட்டோமா என நினைத்தவன் அந்த அறையை கடக்க முயல. அப்போது, அப்படித்தான் தீரன், அப்படித்தான், இன்னும் வேகமா. ஐயோ, என்னால் முடியலையே. வாட் மேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணு, எனக்கு இந்த வேகம் போகலை என்றாள் முனகளுடன். இதை கேட்ட விஜயனுக்கு தூக்கி வாரி போட்டது. மேலும், ஏண்டி, உன் புருஷனுக்கு தெரியாமல் இப்படி பண்ணுறியே, திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? அவளில் வேகம் கூட்டியபடியே அவன் கேட்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீ என்ன பேசுகிற? அந்த நிலை எனக்கு வராது. வந்தாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பத்தாததுக்கு நீ இருக்கியே, நீ தானே அவன் மனசில் நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க. முட்டாள் விஜயன் அதையும் நம்பிட்டான். ஆமாமா, நம்பினான்தான். அவன் நம்புற ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஆனாலும் அவன் உன்னை இப்படி தள்ளியே வச்சிருக்கானே. அது ஏன் கேட்குற? அவன் ஒரு ஆம்பளையே இல்லாதவன். நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்னா கூட மரம் மாதிரி நிற்பான்.
அன்னைக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன், புலி மாதிரி பாஞ்சு வர வேணாம், சரியான சாம்பார், சாரி கேட்டுக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டா. நானா இருந்திருந்தா உன்ன என அசிங்கமாக பேசினான். அதில் சினுங்கியவள், ஷட் அப் மேன், ஓகே நீ கீழே படு, நான். மீண்டும் முனகல் சத்தம் மட்டுமே அந்த அறை முழுவதும் கேட்டது. படிகளில் இருந்து கீழே இறங்கி வந்த விஜயன் கோபத்தின் எல்லைக்கு சென்றிருந்தான். விடியலை எதிர்பார்த்து வெடிக்க காத்திருந்தான் அவன். அத்தியாயம் 13. அறையில் இருந்து வந்த சத்தத்தை கேட்டு விஜயன் அங்கு போனான். சௌந்தர்யாவின் கேவலமான மற்றொரு முகத்தை தெரிந்து கொண்டான். எப்பொழுது பொழுது விடியும் என காத்திருந்தான். அங்கே இருக்க இருக்க அவனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டே வந்தது. பொய், பொய், எல்லாமே பொய். என்னவெல்லாம் பேசி என்னை சுலபமா வலையில விழுக வச்சிருக்காங்க. நான் எங்க ஏமாந்து போனேன்? விஜயமாறன் தன்னிடம் யாரையும் சேர்த்து கொள்ள மாட்டான். அவன் பக்கத்தில் எப்பொழுதும் ஒரு இரும்பு கவசத்தை பொருத்திக் கொள்வான். தன்னை நெருங்கி நல்லவராயினும் சரி, கெட்டவராயினும் சரி, 10 அடி தூரத்தில் இருந்துதான் பதில் வரும். அப்படி இருக்க அவனுடைய நண்பன் தீரனை மட்டும் நம்பினான். அவனை மட்டுமே நம்புவான். ஆனால் இத்தனை நாட்களாக ஒரு நச்சு பாம்பை கூடவே வைத்து சுத்தி கொண்டு இருக்கிறோம் என தெரியாமல் விட்டுவிட்டான். முதல் ஏமாற்றம், முதல் தோல்வி, முதல் துரோகம், அதுவும் தன் உயிர் நண்பன். கோபம் போய் விரக்தி மேலோங்கியது. விரக்தி போய் மனதில் வன்மம் கூடேறியது. இவனையும் இவளையும் இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பெரிய அடியாய் போட வேண்டும். என்ன செய்யலாம் என யோசித்தவன் முடிவை எடுத்தான். வெறுவெறுவென வீட்டை விட்டு வெளியேறினான். எப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வந்தாலும் தான் வருவேன் என்று சொல்லிவிட்டுத்தான் வருவான். அந்த தேதியிலேயே வீட்டிற்கு வந்தவன் எதுவும் நடக்காதது போலவே இருந்து கொண்டான். ஆனால் சௌந்தர்யாவின் முகத்தை பார்த்த ஒரு வார்த்தை பேசவில்லை. எங்கு பேசினால் அவளை இந்த இடத்தில் கொன்று போட்டு விடுவோமோ என அவனுக்கே நம்பிக்கை இல்லாமல் போனது. முதலில் சௌந்தர்யா எப்படிப்பட்டவள் என்பதை ஆராய்ந்தான். சிறு வயதிலேயே அமெரிக்காவில் படிக்க அனுப்பப்பட்டாள். அதனால் அவளுக்கு இந்தியாவின் கலாச்சாரம் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டுமில்லாமல் சரக்கு, தம் என அனைத்து கெட்ட பழக்கங்களும் உள்ளது. சௌந்தர்யாவின் தந்தைக்கும் இது எல்லாமே தெரியும். ஆனாலும் கண்டும் காணாமலும் விட்டுவிட்டார். தண்ணி தம் தான் என பார்த்தால் ஆண்களிடம் பழக்க வழக்கம் அது சுத்தமாகவே சரியில்லை. சமீபத்தில்தான் தீரனை பிடித்திருக்கிறாள். அதுவும் விஜயனை திருமணம் செய்து கொள்வதற்காக மட்டுமே. தீரனை பற்றி விஜயனுக்கு ஏற்கனவே தெரியும். பெண்களிடத்தில் சபல புத்திக்காரன். விஜயன் இதற்கு அதட்டுவான், திட்டுவான். ஆனால் தீரனோ, ப்ளீஸ்டா கண்டுக்காத, வீட்டு சாப்பாடை சாப்பிட்ட ஒரே போர்டா மச்சா, நீயும் வாழ மாட்ட, என்னையும் வாழ விட மாட்டியா? எனக்கு வாரத்தில் குறைஞ்சது 4 நாளாவது அது இல்லாமல் இருக்க முடியாது. என்னோட பொண்டாட்டி பற்றி உனக்கு தான் தெரியுமே, குண்டு பூசணிக்கா. கிட்ட வந்தாலும் விரட்டி விடுறா. எனக்கும் அவளோடவே இருந்து போர் அடிச்சிருச்சு மச்சான். அதான் என்று அன்றைக்கு நன்றாக மது அருந்திவிட்டு பேச விஜயனுக்கு அதிர்ச்சி. தன் நண்பன் தானா என்று நினைத்தான். அவனும் மது சிகரெட் பழக்கம் உள்ளவதான். ஆனால் இப்படி ஒழுக்கம் கெட்டு அலைபவன் இல்லை. என்னடா நீயே இப்படி பேசுற என்று விஜயன் தீரனிடம் கேட்டதுக்கு, நானா எப்படா சொன்னேன், போடா என்று சொல்லிவிட்டு நடையை கட்டினான். அப்போது அதை இலகுவாக எடுத்துக்கொண்டவன் இப்போது நினைத்து பார்க்கையில் அவன் அப்படித்தானோ என்று நினைத்தான். 2 பேரும் நான் எங்க என்று கெட்ட கெட்ட வார்த்தைகளால் நன்றாக திட்டிவிட்டு அவர்களை ஒரே அடியாக கொள்ளாமல் சித்திரவதைப்பட்டு சின்ன பின்னமாக்க வேண்டும் என நினைத்தான். என் வாழ்க்கையில ஏண்டா வந்தோம்னு அவளும், எனக்கு ஏண்டா துரோகம் செஞ்சோன்னு அவளும் நினைக்கணும். நினைச்சு நினைச்சு சாகணும். உள்ளுக்குள் வன்மத்தை விதைத்து வெளியே ஒன்றும் தெரியாமல் எப்போதும் போல இருந்து கொண்டதனால் சௌந்தர்யாவிற்கு அவன் மேல் துளி கூட சந்தேகம் வரவே இல்லை. வருடங்களும் உருண்டோடியது. 2 வருடம் கடந்து 3ஆகியது. அன்றைய இரவு அவன் பொம்மைக்கு செல்வதற்காக தன் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தான் விஜயன். என்னங்க என்று அவனின் அரைக்கதவை மெல்ல திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். விஜயனுக்கு எரிச்சல் மேலோங்க. என்ன என்றான் எரிச்சலாக. அவளிடம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டான். எனக்கு ப்ரைவசி வேணும். எனக்கு நைட்டெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ நான் வேற அறைக்கு போகிறேன் என சொல்லியவன் அதற்கு பிறகு அவளிடம் 4-3 வார்த்தைகளில் நிறுத்தி கொள்வான். மெல்லமாக அறையின் கதவை திறந்தவளுக்கு அவன் கேட்ட எந்த கேள்விக்கும் அவளுக்கு கோபத்தை தர, என்னங்க ஊருக்கு போறீங்களா, பிஸ்னஸ் ட்ரிப்பா என்றாள் கண்களில் ஒருவித சந்தோஷத்தோடு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்று அவளின் முகத்தை கூட பார்க்காமல் பேசினான். அது நீங்க என்ன? வாட்? அதிரும்படி வார்த்தைகள் வர,
அது எல்லாரும் கல்யாணமாகி 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சே, குழந்தையே உண்டாகலைன்னு கேட்குறாங்க. நீங்கள் ச்சே, ஆசாட்டங்களை போல. மேலும் பல கெட்ட வார்த்தைகள் வரிசையாக அவனில் தோன்றி மறைந்தது. எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க, அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதுல்ல. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ பார்த்துக்கலாம் என சொன்னவன் பையன் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ச்சே, கரும பிடிச்சவன். எதுக்கு தான் இவட கல்யாணம் பண்ண முடியும் எரிச்சலா இருக்கு. இவன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் முதல்ல சம்மதிச்சோம். ஆனா இவன் கூட கடைசி வரைக்கும் வாழவே முடியாது போலவே. எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னு. ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து இந்த தீரன் வேற ஃபோனே எடுக்கல. ச்சே, அந்த ராபினுக்கு ஃபோன் போடலாம் என கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவள் வேலையை பார்க்க போய்விட்டாள். இருக்குடி, உனக்கு ஒரு நாள் குழந்தை வேணுமா? குழந்தை ச்சே என அவன் ஓட்டிக்கொண்டிருந்த காரை வேறு பக்கம் திருப்ப போய் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுதான் மிச்சம். அதற்கு பிறகுதான் தாங்கள் முன்னவே கேட்டனவே வறண்ட நிலமாக இருந்த அவன் மனதில் சிறிதாக பனித்துளிப்பட்டு புது மலை சாரலுடன் மெல்லிய கீதமாக கனிகா வந்தாள். ஆரம்பத்தில் நன்றான முகவரியுடன் பேசியவன் பின்னர் இது என் பாணியே இல்லையே என்பது போல அவனையே அவன் இறுக்கிக் கொண்டான். காரணம், அவன் கடந்து வந்த பாதை அப்படி. தன் தாலி கட்டிய மனைவி இப்படி அடுத்த இல்லை இல்லை தன் உயிர் சிநேகிதனுடன் இருந்தால் எந்த ஆணின் மனதுதான் தாங்கும்? ஆனால் அவன் தாங்கினான். ஒன்று அவன் தம்பிக்காக, மற்றொன்று அவன் சமுதாயத்தில் தான் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கிறோம். உன் மனைவி இப்படிப்பட்டவள் என்று தெரிந்தால் என்னவாகும் என நினைத்து எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மன அழுத்தத்துடன் ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டான். அதனின் விளைவு இன்றைக்கு சிநேகமாக பேசிய பெண்ணை அடுத்த நிமிடமே எரிந்து பேசி அவளை தள்ளி வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவனின் விதி இவளோடு முடிச்சு போட்டது. கனிகாவின் ஹாஸ்பிட்டல் டீன் வேணுகோபால் தான். அவரால்தான் இது எல்லாமே நடந்தது. விஜயன் எவ்வளவோ சொன்னான். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க எங்க. ஆனால் அவரோ, நோ சார், நீங்கள் இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன். நான் உங்களை சும்மா பேருக்கு செக்அப் பண்ணி விட்டா நல்லா இருக்காது. ஸோ வேற ஒரு ஐடியா சொல்கிறேன். வாட்? நாங்கள் உங்களுக்கு ஒரு நர்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நாட் பேட் என்று சொன்னவனுக்கு பிறகுதான் தெரிந்தது கனிகாதான் நமக்கு போட்டிருக்கும் புதிய நர்ஸ் என தெரிந்து கொண்டான். ஃபோனில் விஜயுடன் பேசிய கனிகாவிற்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. ஆமால, இன்னைக்கு நாம் அவரோட அங்கே போகணுமே என நினைத்தவள் அறக்க பறக்க துணிகளை பேக் செய்தாள். என்னடி அவசரமா துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க என்றாள் சுனிதா. ஐயோ, மறந்தே போயிட்டேன்டி. உன்கிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா என்று காலையில் நடந்தவை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அப்போ நீ அந்த சார்கிட்ட தான் வேலை பார்க்க போறியா என்றாள். ஆமாடி, அவர்கிட்ட தான் போய் வேலை பார்க்கணும். அதுவும் மும்பையில். புரியாத பாஷை, தெரியாத ஜனங்க. நினைச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. விடுடி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? புது ஆளுங்களை பாரு, அவங்க கிட்டயும் நீ பேசினாதான் உனக்கு கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். எந்நேரமும் வேலையை கட்டிக்கிட்டு அலையவா போக போற? அது இல்லை சுனிதா, எனக்கு அவரை நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்கு. நல்ல மனுஷன்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப கோவப்படுறாருடி. இங்கே பாரு கனி, நீ போகிறது வேலைக்கு. அவர் கோவப்பட்டா என்ன, கோவப்படலைன்னா என்ன? உன்னுடைய வேலையை நீ பாரு. 1 மாதம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாட்கள் ஓடியே போயிடும். அதுக்கப்புறம் வேற வேலை ஏதாவது அரேஞ்ச் பண்ணுற வழியை பாருடி. சரிடி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஃபோனில் அவன் வர சொல்லி இருந்த இடத்திற்கு போனாள். கார் ஒன்று வேகமாக அவளிடம் வந்து பிரேக் போட்டு நின்றது. அவள் யாரென கீழே குனிந்து பார்க்க, வந்து உள்ளே ஏறு என்றான் காரின் கண்ணாடிகளை கீழே இறக்கிக் கொண்டே. ஓகே சார் என்று அவள் உள்ளே ஏறியவள் கொண்டு வந்திருக்கும் லக்கேஜுகளை பார்த்தவன், இதை என் காரில் வச்சு அசிங்கப்படுத்த போறியா? பின்னாடி டிக்கி திறந்து விடுறேன், அதில் வையே என்று காட்டமாக பேசியவன் ஃபோனை கையில் எடுத்து யாரிடமோ பேசினான். ரொம்ப தான், நான் என்ன ஒரு கூட மீனையா கொண்டு வந்து வச்சேன்? இவரு காரை நாத்த அடிக்க ஆளப்பாரு முசுடு என அவள் சிடு சிடுவென புலம்பியபடியே வாயை கோணி காமித்து லக்கேஜை உள்ளே வைத்துவிட்டு, சார் கதவை திறங்க, உள்ள வர என்றாள். சாரி கேளு, திறக்கிறேன் என்றான் அவனும். சாரியா? எதுக்கு சார் கேட்கணும்? எஸ், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் என்ன திட்டுனதுக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. எப்படி? எனக்கு லிப் ரீடிங் தெரியும். ஒழுக்கமாக சாரி கேளு, இல்லை இங்கேயே நிற்க வச்சுட்டு போயிடுவேன். உன்னை பற்றி உன் ஹாஸ்பிட்டல் டீனுக்கும் சொல்லிடுவேன். சொல்லுங்க, எனக்கு என்ன வந்தது? நானே இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் சார் நீங்கள் வேற என்றால் தொடுக்காக. என்ன திமிரு?
அனாதையாக இருக்கும்போதே இப்படி துடுக்கா பேசுறியே, நீ மட்டும் பெரிய பணக்காரி வீட்டுக்கு பொண்ணா இருந்திருந்தா இன்னும் துள்ளுவ. உன்னே சொல்லி ஒன்றும் இல்லை. வளர்ந்த விதம் அப்படி. அவனின் பேச்சில் துடித்து போனவள் வரும் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டாள். வேணா, அழுக வேணா கனி, அழுதுறாத. அதுவும் இந்த முட்டாள் முசுடன் பேச்சில் அழுதுறாதடி என அவளுக்கு அவளை சமாதானப்படுத்த, இதோ நான் வரப்போறேனே என கண்ணீர் வர ஆரம்பிக்க, கதவு ஓபன் பண்ணியாச்சு, வா என்றான். அவளும் எதுவும் பேசாமல் காரில் ஏறிக்கொண்டாள். ஏர்போர்ட் போகும் வரை அவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை. இவளும் அவனிடம் வாய் கொடுக்கவில்லை. இவன் ஒரு முசுடன் என தெரிந்து கொண்டாள். அதனால் அவனிடம் பேசுவதை அளவோடு வைத்துக் கொள்வோம். முதலில் அவரிடம் நாம் பேச என்ன இருக்கிறது? அவருக்கு நர்ஸ் வேலை செய்யவே வந்திருக்கிறேன். அதனால் வந்த வேலையை பார்த்துட்டு வேற ஒரு வேலையை தேடணும் என அவளின் எண்ணத்தில் மூழ்கினாள். பின் சீட்டில் அமர்ந்தபடியால் அவளுக்கு உறக்கம் கண்ணை கட்டி கொண்டு வர அயர்ந்து உறங்கியும் போனாள். ஏய் ஏய் எந்திரி என்னும் சத்தம் கேட்டு, ஏய் சுனிதா, எழுப்பாதடி, இப்பதான் நைட் டியூட்டி முடிச்சு தூங்குறேன், எதுக்கு எழுப்புற என்று துக்கத்தில் புலம்ப, ஏய் என அவளின் தோளை அதட்டி தட்ட, ஐயோ முசுடன் என அலறினாள் அவனை பார்த்து. ஏய் என்னடி, யாரடி முசுட? டீயா என அதிர்ந்தவள் அவனை முறைத்து பார்த்தாள். என்னடி முறைக்கிற? இறங்கு, ஃப்ளைட்டுக்கு நேரமாகுது என்று சொன்னவன் வேகமாக நடக்க ஆரம்பித்திருந்தான். சார் சார் என சொல்லிக்கொண்டே அவனின் பின்னால் வந்தவள் அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்திருக்க அவளை அழைத்து கொண்டு ஃப்ளைட்டில் ஏறினான். அவளுக்கு இதுதான் முதல் விமான பயணம். ஆதலால் அவளுக்கு உதறல் எடுக்க அதை கண்டு கொண்ட விஜயன், என்ன ஃபர்ஸ்ட் டைமா என்றான். சரி தள்ளு என்று அவளுக்கு சீட் பெல்ட் அணிவிக்க அவள் கிட்டே நெருங்கும் போது அவளின் சுகந்த வாசனை அவளின் மேல் அடிக்க ஆனவனுக்கு சொல்ல முடியாத உணர்வை கொடுத்தது. சீட் பெல்ட்டை எடுத்தவன் அவளின் இடையோரம் இழுத்து கட்டிவிட்டான். அவளின் இடையையும் சிறு தொடுதலோடு கைகள் உரச, அதே நேரம் அவளை பார்க்க அவளோ உதறு கடித்து தலையை மேல் நோக்கி பார்த்தவன் முன்னால் மிரண்ட விழிகளுடன் அவள் பார்க்க அவன் என்ன என்று கேட்க காத்துதான் வந்தது அவளுக்கு. சபா, என்ன முழி முழிக்கிறா என தலையை செலுப்பிக் கொண்டவன் அங்கிருக்கும் புக்கை எடுத்துக்கொண்டு வாசிக்க போனான். இல்லை, வாசிப்பதை போல பாசாங்கு செய்தான். பிறை நெற்றியில் புருவத்தின் மேலே சிறு மச்சம், அகண்ட கண்கள், மின்சாரம் தாக்கிவிடும் போல இருந்தது. கூர்நாசி, அதில் சிறிய கல் மூக்குத்தி, எடுத்து வைத்தார் போன்ற உதடு, அவ்வளவையும் அணு அணுவாய் ரசித்தான் முசுடன். இத்தனை நாட்களில் அவன் எந்த ஒரு பெண்ணையும் இப்படி ரசித்தது இல்லை. முதலாக அவளை ரசிக்க தோன்றியது அவனுக்கு. ஐயோ, அவ வயசு என்ன, ஏன் வயசு என்ன என்று அவன் யோசிக்க, அடே, ரசிக்கிறதுக்கு கண் இருந்தா போதும், வயசு ஒரு காரணமா என்க. அட லூசுமாக்கா, யாரா நீயே? தோப்பாரா, நீ இப்ப என்ன அவளை கற்பழிக்க போற மாதிரியா பாக்குற? அவ அழகா இருந்தா ரசிச்ச, அவ்வளோதானே? ஏதோ பொண்டாட்டி மாதிரி ஃபீல் பண்ற? பண்ணணும் போல இருக்கே. பொண்டாட்டி கேட்கவே நல்லா இருக்கு. ஐயோ, நான் வரேன்ப்பா. நான் ஒன்று சொன்னா நீ ரொம்ப மேலே போற. நீயாச்சு அவளாச்சு என மனசாட்சி பறந்துவிட விமானமும் பறக்க அதில் பயந்து போனவள் அவனின் காலரை கெட்டியாக பிடித்து கொண்டு அவனின் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டாள். முருகா 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 என வேண்டிக் கொண்டே இருந்தாள். முருகா இல்லை விஜயன், கொஞ்சம் எந்திரிக்கிறியா? என் சட்டை கசங்கி போகுது, இடியட் என்றான் காட்டமாக. சாரி சார், தெரியாம பயம், அதான் என்று சமாளித்தாள். என்றவன் கண்களில் துணியை கட்டிக்கொண்டு உறங்கி போனான். பாவம், கனிகாஸ்ரீக்குதான் உறக்கம் வரவில்லை. எப்போது விமானம் கீழே இறங்கும், எப்போது இந்த ஒரு மாதம் போகும், இந்த முசரன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது என ஆவலாக மனதில் அசை போட்டபடி இருந்தாள். பிறகு எப்போது உறங்கி போனாள் என அவளுக்கும் தெரியவே இல்லை. விமானம் கீழே இறங்கிய பின்புதான் இருவரும் கண் முழித்தனர். அப்போது இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் தோளில் சாய்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தனர். எழுந்ததும் எதுவும் நடக்காதது போல விஜயன் விமானம் கீழே இறங்கிவிட அவளுக்கு தான் சங்கடமாக போய்விட்டது. தன்னைத்தானே நொந்து கொண்டு அவளும் கீழே இறங்கி போனாள். ஹோட்டலில் ரூம் புக் செய்தான் விஜயன். அவளுக்கு என்று தனி அறை ஒன்று இருக்க இவனுக்கு ஒரு தனி அறை என்றும் புக் செய்து இருந்தான். இரவு பிரயாணம் செய்த களைப்பில் இருவரும் நன்றாக உறக்கிவிட விஜயன் நேரத்திலேயே எழுந்து அவனது வேலைகளை பார்க்க வெளியே சென்று விட்டான். கனிகா என்ற பெண் ஒருத்தி இருப்பது அவனுக்கு ஞாபகம் இல்லை போலும். விட்டாள் போதுமன சாமி என அவளும் உறங்கி போனாள். மணி 10 தாண்டிய பிறகுதான் அவள் எழுந்தாள். மணியை பார்க்க அது 10 என காட்ட, ஐயோ முருகா, என்ன நான் இப்படி தூங்கி போயிருக்கேன் என பதறி அடித்துக்கொண்டு
குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு அவள் விஜயன் நேற்று அழைத்த அதே நம்பரிலிருந்து கால் செய்தாள். ஹலோ, ஹூஸ் திஸ் என்றான். சார், நான் கனிகா. கனிகா, சாரி, அப்படி யாரும் எனக்கு தெரியாது, ராங் நம்பர் என ஃபோனை கட் செய்துவிட்டு மீட்டிங்கில் கலந்து கொண்டான். வேண்டுமென்றே அவன் செய்து கொண்டிருந்தான். என்னவோ இவளிடம் மட்டும் உரிமையாக பேச தோன்றுகிறது, இவளை மட்டும் திட்ட தோன்றுகிறது, இவளிடம் மட்டும் ஆண்களுக்கே உண்டான சீண்டி விளையாட எண்ணம் தோன்றுகிறது. ஐயோ, என்ன இப்படி சொல்லி வச்சுட்டாரு? இங்க இப்போ என்ன எங்க இருப்பாரு, என்ன செய்வாரு தெரியலையே. கடவுளே, ஏதாவது பண்ண என்று மீண்டும் அந்த நம்பருக்கு ட்ரை செய்தாள். சார், நான் தான் சார் கனிகா, உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற நெஸ் என அவள் வேகமாக பேசி முடித்துவிட்டு ஃபோனை எடுத்து பார்க்க அதில் எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. வச்சுட்டாரோ என நினைத்தபடியே மீண்டும் அவள் பார்க்க, சார் சார் இருக்கீங்களா? நல்ல தூக்கமா? ஆமாம் சார், செம்ம தூக்கம், அடிச்சு போட்ட மாதிரி இருந்ததா, நல்லா தூங்கிட்டேன் என்றவள் நாக்கை கடித்துக்கொள்ள. சாப்பிட்டியா? இல்லை சார், இனிமேதான். ஓ, ஓகே, சாப்பிட்டு மறுபடியும் கவுந்தடிச்சு படுத்து தூங்கு. இடியட், உனக்கு அறிவில் ஒரு நர்ஸனே எப்படி டைம் கீப் அப் பண்ணணும்னு தெரியாதா? இடியட், கார் அனுப்பியிருக்கேன், வந்து சேரு என்று ஃபோனை வைத்து விட்டான். அப்பா முசுடு, என்ன காட்டு கத்தலாம் கத்துது. பெருக்கும் போது ஸ்பீக்கர் முழுங்கிருப்பாரோ? இருக்கும். எப்பா சாமி, தலையே வலிக்குதே என்றவள் அவளுக்கு அனுப்பிய காரில் அவன் இருக்கும் இடம் நோக்கி போனாள். அவனுக்கு என்று இருக்கும் பிரத்யேக அறையில் அவளும் போனாள். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றாள். கமான் சொன்னவன் விழிகள் கணினியில் கண்ணாயிருந்தது. என்ன என்றான். சார், பல்ஸ் செக் பண்ணணும். யூ இடியட், நீ எல்லாம் ஒரு நர்ஸா? உன் சௌரியத்துக்கு வருவ, பல்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லுவ, நான் செக் பண்ணணுமா என்றான் கோபமாக. சார், சாரி சார், இனிமே இப்படி நடக்காது என அவளும் பொறுமையை இழுத்து பிடித்தே பேசினாள். ஓகே, இப்போ பல்ஸை செக் பண்ணுங்க என்றான். அவளும் அவனுக்கு அனைத்தையும் செக் செய்துவிட்டு மாத்திரை கொடுத்தாள். என்ன? இல்லை சார், உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கு, இந்தாங்க என்றாள். எனக்கு வேண்டாம். சார், என்ன சொல்கிறீங்க? மாத்திரை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், இல்லைனா ப்ரெஷர் லெவல் இருக்க அதிகமாக ஆகும். ஆகட்டும், நான் இப்படி இருந்தாதான் என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். என்னோட மனநிலையும் இப்படித்தான் இருக்கணும் என சௌந்தர்யாவின் முகமும் தீரனின் முகமும் அவனுக்கு வந்து போக கோபத்தில் அருகே இருந்த கண்ணாடி டம்ளரை இறுக்கி பிடிக்க அது அவனின் கைப்பட்டு உடைந்து போனது. ஐயோ, ரத்தம் சார், என்ன சார் நீங்க கையை இப்படி கொண்டாங்க என அவள் கையை எடுத்து அவள் மடியில் வைத்தாள். அவனுக்கு முதலுதவி செய்து மருந்து போட்டு விட்டாள். அவள் செய்யும் போது எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அவன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சார், கொஞ்சம் திரும்புங்க, இன்ஜெக்ஷன் பண்ணணும் என்றாள். எதுக்கு? சிவந்த வெளிகள் கொஞ்சம் தன்மைப்பட்டது. இன்ஜெக்ஷன் பண்ணாதான் எந்த செப்டிக்கும் ஆகாமல் இருக்கும். கண்ணாடி கையில் குத்தி இருக்குல்ல. வேணாம், நீ போடி முதல்ல இங்கிருந்து. என்ன சார், நீங்கள் எல்லாத்துக்கும் வேணாம்னு சொன்னால் எப்படி ஊசி போட முடியும்? ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. வேணாம், நீ கிளம்பு. சார், ஒரு தடவை சொன்னால் தெரியாது, இடியட் என்று மேஜையில் மேல் இருந்த ஃபைலை எடுத்து வீசினான். அது அவளின் கண்ணில் பட்டு கீழே விழுந்தது. ஆ என அவள் அலறி போனாள். அம்மா, வலிக்குதே என அவள் முடங்க அவளின் அருகில் வந்தவன் அவளின் கண்ணை பார்க்க, நல்ல வேளை கண்ணுக்கு கீழே விழுந்து சிவப்பாக மாறி இருந்தது. கையை எடு. இல்லை, பரவாயில்ல. கையை எழுடி என்றவன் அவன் வைத்திருந்த கர்ச்சீப்பில் அவனின் வாயில் சூட்டை கிளப்பி அதை அவளின் கண்ணில் ஒற்றி எடுத்தான். மீண்டும் அதையே செய்தான். அவனின் சூட்டில் அவளுக்கு வலி கொஞ்சம் சமப்பட்டிருக்க கண்களை மூடிய நிலையில் அவளும் கண்களை திறந்த நிலையில் அவளை இமை வெட்டாது ரசித்த அவனும் மெல்லமாக அவளின் இதழில் இதழ் பதித்தான். அத்தியாயம் 14. கண்ணின் வலியை போக்குகிறேன் என்று விஜயன் அவளின் இதழில் இதழ் பதித்து விட்டான். கனிகாவினால் எந்த எதிர்ப்பும் கொடுக்க முடியவில்லை. அவனின் இரும்பு கரம் அவளின் இரு கைகளையும் லாவகமாக பிடித்து கொண்டது. உடம்பு பிடியாக பிடித்து கொண்டவனை எதிர்த்து பார்த்து பேச முடியாமல் போனது அவளால். அவளின் உதட்டை கடித்து சுவைத்தான். நாவை இழுத்து இழுத்து சப்பினான். அவள் அவனின் புஜங்களை கொத்த, என்ன மேடம், என்ன பண்ணுறீங்க? அதான் என்னை தடுக்க முடியலல்ல, அப்புறமும் ஏன் என்னை அடிக்கிறேன்னு உன் கையை புண்ணாக்கிக்கிற? ஃபீல் பண்ணிட்டாலுமா, ஃபீல் என பேசியவன் மீண்டும் அவளின் இதழை சுவைத்தான். அவளுக்கோ நெருப்பில் நிற்பது போல் ஆனது. அவனுக்கோ அனுபவம் புதுமை. உன்னிடம் கண்டேன் என்னும் விதத்தில் அவளை ஆட்கொண்டான். ஆண்மை இல்லாதவன் என சொன்னவளின் ஞாபகம் வர
அவனின் இதழ் முத்தம் வன்மையாக கூடி போனது. நீண்ட நேரம் சென்ற இதழ் முத்தம் கழுத்திற்கும் கீழே இருக்கும் அபாய பகுதியை காண கண்கள் போக ஒரு நொடிதான் அவள் கட்டியிருந்த சேலையில் சிறிய இடையில் பளிச்சென்று தெரிந்த இடையை இறுக்க பிடித்து அவனது உயரத்திற்கு உயர்த்தினான். கொஞ்சம் குட்டச்சிதான், இட்ஸ் ஓகே, உள்ளுக்குள் சொன்னவன் அவள் மூடி வைத்த சேலையின் உள்ளே என்ன இருக்கும் என ஆவலாக கீழே இறங்கி போனான். இதழை விடவில்லை, அவளையும் விடவில்லை. சேலையை விலக்கி ஓர கண்ணில் பார்த்தவன், இட்ஸ் வெரி ஹாட் அண்ட் சோ செக்ஸி என்றான். அவள் என பார்க்க இதழை பிரித்தவன் பெண்ணின் மெல்லிய மாங்கனியை தொட அவளும் உள்ளுக்குள் பள்ளி விழுந்தது போல துடிதுடித்து போனாள். என்ன பண்றீங்க? விடுங்க, நீங்க என்கிட்ட நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என அவன் கொடுத்த இதழ் முத்தத்தில் இருக்கும் எச்சிலை துடைத்தபடியே பேசினாள். நான் சரியாக தான் நடந்துக்கிட்டேன். ஓ, இங்கே இப்படி நடந்துக்கிறது சரியில்லைன்னு சொல்ல வரியா டாலுமா? எஸ், யூ கரெக்ட். இங்கே சரியா இருக்காது. நாம் ரூமுக்கு போகிறது தான் பெட்டர். ஓகே, என் வேலை முடிஞ்சது, போலாம், லெட்ஸ் கோ என்றான் கூலாக. ச்சே என முகத்தை சொல்லித்தவள், இங்கே பாருங்க சார், நீங்கள் கோபக்காரன், மற்றபடி ரொம்ப நல்ல மனுஷன்னு நம்பினேன். ஆனால் இப்படி என்கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றவளின் கண்கள் நனைந்தது. ஸோ சேட் டாலுமா, இப்படி இருக்கிறவங்க முகரையை வச்சு ஒன்றும் சொல்கிறதற்கில்ல. ஸோ நானும் அந்த லிஸ்டில் இல்லை. ஹே கமான் யா என்று மீண்டும் அவளை தொட போனவனை தடுத்தாள். இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினா நானும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ, என்னோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். ச்சே, என்ன மனுஷன்டா நீயே? உனக்கு தான் பொண்டாட்டிட்டு ஒருத்தி இருக்காளே, அவ கூட என்பதற்குள் அவளது கன்னத்தில் அறிந்தான். அவனின் ஒரு அறைக்கே காலையிலிருந்து சாப்பிடாமல் இருந்ததால் மயக்கமடைந்தவள் அவனின் மேலேயே விழுந்தாள். அவளை தாங்கி பிடித்தவன், ஐ எம் சாரி என்ற ஒற்றை வார்த்தை சொல்லியவன் அவளை எழுப்ப முயற்சி செய்தான். அவளை பிடித்திருக்கிறது. எத்தனையோ பெண்கள் இவனிடத்தில் பழகி இருக்க அவர்களையெல்லாம் 10 அடி தூரம் தள்ளி வைத்து தொழில் ரீதியாக பேசி அனுப்பி வைத்ததோடு சரி, அதற்கு மேல் அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்க சௌந்தர்யாவை மணந்தான். அவளின் நடவடிக்கை கண்டு ஏமாற்றம் அடைந்தவன் பெண்களையே வெறுத்து ஒதுங்கி போயிருந்தான். பெண்களை பார்த்தாலே இவர்கள் இப்படிப்பட்டவராக இருக்கக்கூடுமோ? இவள் திருமணமான பெண், ஓரளவு அவளைப் போல இவளும் புருஷனுக்கு துரோகம் செய்து இருப்பாளோ என்னும் எண்ணம் மேலுங்கியே அவனிடத்தில் இருக்கும். ஆனால் என்னவோ கனிகாவை பார்த்ததில் இருந்து அவனின் நிலையில் இருந்து தடுமாறிக்கொண்டே இருந்தான். வேண்டாம் என ஒதுங்கி போனாலும் அவனின் மனம் கேட்க மாட்டேன் என மறுக்கிறது. அவளை பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவனின் மனதில் புதுவிதமான உணர்வும் அவனது உடலில் பலவிதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை தெள்ள தெளிவாக அவனுக்கு புரிகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்ன என அவனுக்குள் 1000 கேள்விகள் வராமல் இல்லை. புரிந்து கொண்டான், தெளிவாக புரிந்து கொண்டான். ஆக நமக்கு உடல் தேவை இருக்கிறது என்பதாக தவறாக புரிந்து கொண்டான். அவளை தன்னுடைய தேவைக்காக மட்டுமே உபயோகப்படுத்தி கொண்டாள். அவனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் என்ன பெரிய ஒரு வித்தியாசம் இருக்க போகிறது? தேவையை விட அவனின் ஆழ் மனதிற்குள் சௌந்தர்யா அன்று பேசியவை மட்டுமே அவன் காதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அவன் ஒரு ஆம்பளையே இல்லை, அவன் ஒரு ஆண்மையற்றவன் என சொல்லியதை நினைத்தான். இப்பொழுது ஏதாவது அவளை செய்துவிட மாட்டோமா, அவளை கொலை செய்துவிட மாட்டோமா என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தான். ஆனால் அதற்கான நேரம் இப்போது இல்லை என்பதையும் புரிந்து கொண்டான். அவனுக்குள் அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களை வன்மத்தோடு வதைக்க வேண்டும் என்னும் எண்ணம் அவனின் மனதிற்குள் உறைந்து கொண்டே இருந்தாலும், அதைவிட உன்னுடைய உடலின் தேவை மிகவும் வன்பட்டு கொண்டே இருக்கிறதே நண்பா, அதை நீ கவனிக்க மாட்டாயா என்று உள்ளிருந்து ஒரு பட்சி கேட்க, ஏனடா இந்த சாபம் எனக்கு என்று அவனால் கனியை விட்டு விலகவும் முடியாமல் அவளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளவும் முடியாமல் மிகவும் வேதனை கொள்கிறான். அந்த வேதனையை அவனுக்குள் சிறு குழப்பத்தையும் ஏற்படுத்த, கோபத்தை யார் மீது காண்பிப்பது என்று அவனுக்கு புரியாது. அவளிடமே காட்டினான். இதை கனி வேறு விதமாக புரிந்து கொள்கிறாள். கடைசியில் நிகழப்போகும் பரிதாபத்திற்கு பாவம் அவள் பொறுப்பல்லவே. மயங்கி விழுந்தவளை எழுப்ப அருகே இருந்த தண்ணீர் பூத்தலை எடுத்து அவள் மீது வீசி அடிக்க அதில் மயக்கம் தெளிந்து கொண்டவள், என்னாச்சு என அவள் சுற்றுமுற்றும் பார்க்க விஜயனை அண்ணாந்து பார்த்து பின் தன்னை பார்த்தாள். ஒன்றும் நடக்கல. பாவி, விட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் விடுவான் போல. பாவி பயலே முடுங்கிக் கொண்டே எழுந்தாள். அவன் கையை கொடுக்க அவளோ தள்ளிவிட்டு அவனை முறைத்தபடியே, எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் வேண்டாம் என அவளை எழுந்து கொண்டாள். நான் உங்களுக்கு நர்ஸ் வேலை பார்க்க போகிறதில்ல, நீங்கள் வேற யாரையாவது நர்ஸாக பார்த்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வேகமாக எட்டு வைத்து நடந்தவளை நெல்லு என்னும் குரல் கேட்டு நிற்க வைத்தான். அவளும் என்ன என்பது போல் பார்க்க, முடிவை நீ எடுக்க முடியாது, நான் தான் எடுப்பேன். உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே என்னோட மெடிக்கல் இஷ்யூஸஸ் பற்றி உனக்கு தான் தெரியும்.
ஸோ நெசமா பேசாம போய் வேலையை பாரம்மா என நக்கலாக பேசிவிட்டு அவனும் அவன் இருக்கையில் அமர்ந்தான். உங்களுக்கு என்ன பெரிய நோ என பற்களை கடித்து தன்னைத்தானே சமன்படுத்தி கொண்டவள். இங்க பாருங்க சார், உங்களுக்கு சாதாரண அடிதான், அப்படி ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. ஸோ நான் கிளம்புறேன் என மீண்டும் அவள் வெளியேற போக, ஏய் நர்சம்மா என்றான் கத்தலாக. என்ன ரொம்ப சீன் போடுற? கொஞ்சம் தொட்டதுக்கே ஆ ஊன்னு குதிக்கிற. இதே அந்த ஸ்ரீதர் தொட்டானா ரொம்ப குளு குளுன்னு இருக்குமோ என்றான். சார், வார்த்தை அளந்து பேசுங்க, நான் ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது. வெளிரி எளிரி போன கால்கள் அவனின் முன்னே நின்று கம்பீரமாக பேசியது. நீ அப்படிப்பட்டவளோ எப்படிப்பட்டவளோ என்னவா வேணா இருந்துட்டு போ, உனக்கே யாரும் இல்லை, அதான் நல்ல பணக்காரனா பார்த்து பிடிச்சு போட்டுட்ட, அப்படிதானே? இவன் மட்டும்தானா இல்லை வேற யாராச்சும் இருக்காங்களா? ஏன் கேட்குறேன்னா, இந்த பொண்ணுங்களை மட்டும் எதுலேயுமே திருப்திப்படுத்தவே முடியாது. போதும் சார், இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசுறீங்க மரியாதை கெட்ட போயிடும் பார்த்துக்கோங்க என்று பொறுமையை விட்டாள். அவளின் பேச்சை கேட்டு இருக்கையில் இருந்து எழுந்து வந்தவன் வெகு விசையாக அவளின் கழுத்தை நெருக்கினான். என்னடி என்னடி பேசுற? மரியாதை கெட்டு போயிடுமா? எனக்கா மரியாதை கெட்டு போயிடும்னு சொன்ன? இப்போ மரியாதை கெட்டு போறது எனக்கா இல்லை உனக்கா பாப்போமா என்று அவளின் கழுத்தை நெருக்கியவன் கழுத்தின் கீழே கண்ணார ரசித்தவன் கைகள் அங்கு செல்ல அவளோ தள்ளி போனாள். ப்ளீஸ் சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க என்று அவள் சொல்ல அதற்கு அவனும், என்னடி நாடகம் ஆடுற? பெரிய பத்தினி பாரு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு பேசு. ஸ்ரீதருக்கு கம்பெனி கொடுத்த எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டியோ? ச்சே, அசிங்கமா என்கிட்ட இப்படி பேசாதீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. உங்ககிட்ட நான் பத்தினின்னு நிரூபிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமும் கிடையாது. ச்சே, என்ன மாதிரியான ஆளு நீங்க? பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொருத்தர்கிட்ட எப்படி வல்கரா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல? அவளுக்கு துரோகம் பண்றோம்னு கொஞ்சம் கூட உங்க மனசாட்சி உறுத்தவே இல்லையா? பார்க்கத்தான் ஆளு நல்ல டீசெண்டா இருக்கீங்க, ஆனா இப்படியெல்லாம் இருக்கீங்க. ச்சே! உதடுகள் இரண்டும் துடி துடிக்க பேசியவள் வேகமாக வெளியே சென்று விட்டாள். அவள் போன பின்பு அவன் இருக்கையில் அமர்ந்தவன் யோசிக்கலானான். சாரி கனிகா, நீ என்னை பற்றி தப்பான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். உன்னை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ நல்ல பொண்ணாக தான் இருப்பேன்னு. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தது. இனி என்னோட வாழ்க்கையில் எந்த பொண்ணும் இருக்கவும் கூடாது, இருக்க போகிறதும் இல்லைன்னு முடிவு எடுத்தவன் நான். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவன் நான். அதனால தான் உன்கிட்ட கோவமாக பேசினேன், கோவமாக நடந்துக்கிட்டேன். ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் உன்னை திட்டினேன். ஆனால் எல்லாத்தையும் நீ ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் வெடிச்சு கதறன. என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீ பேசிக்கலாகவே ரொம்ப நல்ல பொண்ணு தான். அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்னோட நிலைமை அப்படி. என்னோட வாழ்க்கையில் இனி எந்த பொண்ணும் வேணாம்னு முடிவு எடுத்ததுனால தான் உன்கிட்ட நான் அப்படியெல்லாம் பேசினேன். எனக்கு என்னமோ என் கூடவே நீ இருந்துருவியோன்னு பயம். அதனால தான் உன்னை விட்டு விலகணும்னு நினச்சி இந்த மாதிரி எல்லாம் பேசினேன். ஐ எம் ஸோ ரியலி சாரி. நீ கண்டிப்பாக என்கிட்ட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ வேற எங்கேயாவது போகலாம், நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ போகலாம். ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ விடலை பருவத்தில் இருக்கும்போது தன் காதலியை பார்க்காம பேசாமல் இருக்க போகிறோமேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னுடைய வயசு கேட்டேன். என்னுடைய வயசு நான் எண்ணி பார்த்தேன். ரொம்ப வயசு வித்தியாசம், சரிப்பட்டு வருமானு கூட யோசிச்சு பார்த்தேன். ஆனால் காதலுக்கு வயசெல்லாம் முக்கியமா அப்படின்னு தோணுச்சு. என்ன மாதிரியான மனநிலையில் நான் இருந்திருக்கேன்னு இப்போ நினச்சா கூட எனக்கு சிரிப்பு தான் வருது. அவன் என் வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு முன்னால் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்க கூடாதா? இப்படியெல்லாம் எனக்கு நினைக்க தோணுது. மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற என்னோட லைஃப்பில் சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி நீ உள்ளே வந்த. ஆனால் அந்த பட்டாம்பூச்சியோட வாழ்நாள் காலம் கொஞ்ச நாள் மட்டும்தான். அதே மாதிரி தான் நீயும் சில மணி நேரங்களே நீ என் கூட இருந்தது. ஆனாலும் என் இதயத்துக்குள்ள ஆழமாக பதிஞ்சு போன மண்புழுவாக இருக்கிற. உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னை விட்டு விலகி போ, அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என்று அவனுக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை வைத்து அவனாகவே மூடி மறைத்து கொண்டவன் எதுவும் பேசாமல் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க சென்று விட்டான். நேராக ஹோட்டல் அறைக்குள் சென்றவள் அங்கிருக்கும் படுக்கையில் விழுந்து மனதில் உள்ள வலி தீர மட்டும் அழுதாள். மனதின் வலியை தீர்க்க முடியுமா? யாரால் தீர்க்க முடியும்? யார் வந்து தீர்த்து வைப்பார்கள்? என்னவெல்லாம் பேசிவிட்டான். அப்பப்பா, இப்பொழுது நினைத்தால் கூட என் உடல் எல்லாம் கூசுகிறது. என்னிடம் இப்படி தப்பான முறையில் நடந்து கொள்ள அவருக்கு என்று பொண்டாட்டி இருக்கும் போது இப்படி நடந்துக்கிறாரே. பொண்டாட்டி இல்லாத போதெல்லாம் என்ன பண்ணுவாரோ நினைச்சு பார்க்கவே ரொம்பவும் அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அவன் தொட்ட என்னுடைய உடம்ப குளிச்சு தேய்ச்சி கழுவணும், அதான் என்னுடைய மனபாரம் குறையும். உண்மையாகவே
உன் மனதின் பாரத்தை குறைத்துவிட முடியுமா? கனிகா, யோசிச்சு பாரு. அவர் உன் அருகில் வரும்போது ஏன் நீ தடுக்கல? ஆ, அது அது நான் தடுத்தேனே. தடுக்காம இருப்பேனா? தடுத்த. ஆனா அவர் என்னை இறுக்கமா பிடிச்சதுனால என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. பொய் சொல்ற. உன் கண்ணில் ஒரு பொய் தெரியுது. உண்மையை சொல்லு. உன்னால கண்டிப்பா தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். எத்தனையோ சூழ்நிலைகளை இந்த மாதிரி கடந்து வந்திருக்க. உனக்கு தெரியாது? இல்லைன்னு மட்டும் பொய் சொல்லாத கனிகா. ஆமா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். போதும், என்னால இதுக்கு மேல பேச முடியல. அவர் பேசிய ஒவ்வொன்றும் என் நெஞ்சில ஈட்டி வச்சு குத்தின மாதிரி வலிக்குது. இன்னவெல்லாம் பேசிட்டாரு. என்னைய கண்டமணிக்கு தொட்டதும் இல்லாம வார்த்தையால கொண்டுட்டாரு. இவர் மட்டுமா உன்னை வார்த்தையால கொண்டு போட்டிருக்காரு? ஏன், நீ கடந்து வந்த பாதையில வேற யாருமே இப்படி ஒரு சுடுசொற்களை பேசியது இல்லையா? அது அது எனக்கு தெரியும். நான் சொல்லவா? எத்தனையோ பேர் உன்னை என்ன வேளாம பேசியிருந்தாலும் ஆரம்பத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே அழுது கரிஞ்சு போனவ. பின்னாடி நாள் போக்குல போங்கடா நீங்களும் உங்க மக்கி போன கேவலமான எண்ணமும்னு கடந்து போயிட்ட. ஆனா இப்போ இவர் சொல்ற எதையும் உன்னால ஜீரணிக்க முடியல, அப்படிதானே? ஆமா. ஆஹா, இல்ல என மண்டையை ஆட்டினாள். பிறகு, ஆமா, நான் அவரை என் அறியாமலே நேசிக்கிறேன். அடி பாவி, நினைச்சேன். ஆனா இது கொஞ்சம் ஓவர். என்ன கண்டதும் காதலா? அப்படி சொல்ல முடியாது. என்னவோ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவரை நான் தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவருக்கு வைத்தியமா பண்ணேன். ஸ்ரீதர் என்கிட்ட நெருங்கி வரும்போது அவர் தான் காப்பாத்தினாரு. அப்புறம் அவர் கூட தான் 1 மாசம் இருக்க போறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. கோபமான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர் கோபப்படும் போது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தெரியுது. 1 மாசம் அவர் கூடவே இருக்க போறோம். அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பின்னாடி தான் உன்னை யோசிச்சு பார்த்தேன். அவர் திருமணமானவர்னு. வந்த ஆசைய காதல அப்படியே மனசுல வச்சு பூட்டிக்கிட்டேன். என் தலையெழுத்து. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கவே கூடாது போல. எனக்குன்னு ஒரு கணவர், குழந்தைகள், குடும்பமாக வாழணும்னு ஆசை. ஆனா அதெல்லாம் முடியாது போல. ஏன், நீ ஸ்ரீதரை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட வேண்டியதானே? அது முடியாது. எனக்கு அவர் மேல கொஞ்சம் கூட காதலே இல்லை. அவரு ரொம்ப நல்லவர் தானே? அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டாக்டர். அந்த ஹாஸ்பிட்டலே அவரோடது தான். அதுதான் எனக்கு பிரச்சனையே. என் தகுதிக்கு மீறிய இடம். ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம எனக்கு அவரை பிடிக்கல. அவரை நேசிக்க வர்ஷா மேடம் இருக்காங்க. அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அதுக்காக என் உயிரை கூட எடுப்பாங்களே என்று வர்ஷாவுடன் பேசியவை அனைத்தும் அவள் கண்முன்னே வந்து போனது. தகுதிக்கு மீறி ஆசை வரக்கூடாதுதான், ஓகே. பட் விஜயன் சார் மீது மட்டும் ஆசை கொள்ளலாமா? ஏன்னா அவரும் மிகப்பெரிய தொழிலதிபர். பெரிய பெரிய பணக்காரர்களை அவரும் முக்கியமானவர். உண்மைதான். காதல், அந்தஸ்து, தகுதி இப்படி எதுவும் பார்ப்பது இல்லையே. என்னைய தெளிவா குழப்புற கனிகா. நானே குழப்பத்துல தான் இருக்கேன் புரியா. தயவு செஞ்சு நீ போ. சரி, இன்னொரு நாள் வரேன். வராத, போயிடு என அவளின் மனசாட்சியை திட்டி அனுப்பிவிட்டு கண்களை துடைத்து கொண்டவள் குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு வந்தாள். கூந்தலை விரித்து போட்டு படுக்கையில் அமர்ந்தவள் கண்களை மூடினாள். முஸ்தா, எனக்கு ஏன் இப்படி பேசின? ஏன் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட? நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. நாங்களும் தாமா. என்னை விட்டு போ, என் மனசை விட்டு போ. போதும், இதுக்கு மேலே இங்கே இருந்தா முறை தவறான காதலாக மாறி போயிடும். உங்கள் கண்ணை பார்த்து பேச எனக்கு தைரியம் இல்லை. உங்கள் தொடுதலை தாங்கிக் கொள்கிற அளவுக்கு என் உடல்ல வலுவும் இல்லை. இப்படியாக புலம்பியும் அழுதும் அவள் உடைமைகளை எடுத்து பையில் திணித்தவள் அறையை விட்டு வெளியேறினாள். அப்போது ரிசப்ஷனில் இருக்கும் பெண், மேடம் நீங்க என அவள் சொல்ல முன்னே, விஜயன் சார் எல்லாமே பே பண்ணிடுவாருன்னு சொன்னாரு, நீங்க பணத்தை அவர்கிட்ட வாங்கிக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். வெளியே வந்து பார்த்தவளுக்கு கும் இருட்டுதான் அவளை வரவேற்றது. அட ராமா, புது இடம், பாஷை அதுவும் தெரியாது. எங்கே போகிறது, என்ன செய்கிறது, ஒன்றுமே புரியலையே என நினைத்து கொண்டிருந்தவளுக்கு சுனிதாவின் ஞாபகம் வர அவளுக்கு ஃபோன் செய்தாள். விஷயத் சொல்ல அவளும் அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு, பயப்படாதடே, மும்பையில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கான். பயப்படாத, ரொம்ப நல்ல மனிதர். அவர் வீட்டில் வேணா நைட்டுக்கு இரு. ஏய் எப்படிடி? ஏய் லூசு, முழுசா கேளு. அவர் ஒரு குடும்பஸ்தன், தமிழ் பேசுகிறவங்கடி. அவரும் அவர் மனைவி மட்டும்தான். பயப்படாத இரு, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளும் அவருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்தையும் கொடுத்தாள். அந்த நபருக்கு கால் செய்தவள் மேற்கொண்டு அவளும் விவரத்தை சொன்னாள். சரிங்க, தாராளமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க. என்னால் இப்போ உங்களை பிக்கப் பண்ணிக்க முடியாது. ஒய்ஃப் டெலிவரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சாரிங்க, நீங்கள் இந்த நம்பர் பஸ்ஸு வரும், அதில் பிடிச்சு வந்துடுங்க. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வைக்கிறேன் என அவனும் வைத்து விட்டான்.
இதுவும் இப்படியா? சரி, நாமளே பஸ்ஸை பிடிச்சு போவோம், வேறு வழி என அவள் பஸ் ஸ்டாண்ட் எங்கே என அருகில் இருக்கும் நபரிடம் கேட்டு விசாரித்து போனாள். வெகு நேரம் ஆகியும் பேருந்து வரவே இல்லை. அவர் கொடுத்த அட்ரஸை அருகே உள்ளவரிடம் காமிக்க அவரோ, இது போயிடுச்சே, திருப்பி 11 மணிக்கு தான் வரும் என ஹிந்தியில் சொல்ல, அட கடவுளே, போயிருச்சா? 11 மணி வரைக்கும் இங்கே தானே இருக்கணும், கிழிஞ்சது என்று காத்திருந்தாள். வயிற்றில் வேறு கடமுடவென்று சத்தம். ஐயோ பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறது. அப்போதுதான் புரிந்தது கொண்டாள். இன்றைக்கு அவள் அனுபவித்த வழியில் வயிற்று பசியை மறந்து போனாள். சிறிது நேரம் கழித்து அங்கே 4-5 தடியன்கள் வந்தனர். அவர்களுக்குள்ளாவே ஹிந்தியில் அவளை பார்த்து பேசினர். பின் அவளை நெருங்கி அவளின் கையை பிடித்து இழுக்க அவளும் பயந்து போனாள். ஏய் ஏய், விடு, யாருடா நீ, விடு என அவள் பேச அவனுங்களுக்கு எங்கே புரியும் இவள் பாஷை? மேலும் அவளை அங்கிருந்து வேறொரு இடம் நோக்கி அழைத்து போக முற்பட்டனர். பயம் கண்ணமொழியை வெளியே வந்துவிடும் அளவுக்கு அவள் ஆகி போனாள். அவர்களிடமிருந்து எப்படியோ தப்பித்து ஓடிப்போனாள். அவர்களும் அவளை துரத்தி கொண்டே வந்தனர். சாப்பிடாமல் வேறு இருந்தது அவளுக்கு மயக்கத்தை கொடுக்க ஒரு கட்டத்தில் வாகன நெரிசல் இல்லாத நடு ரோட்டில் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள். அவர்களும் சிரித்துக்கொண்டே அவளை தூக்க போனவனின் கைகள் இரத்தத்தை வாரி இறைத்தது. அத்தியாயம் 15. கனிகாவினால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஓட முடியவில்லை. மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள். அந்த கயவர்களும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டே ஹிந்தியில் ஏதேதோ பேசிக்கொண்டே அவள் அணிந்திருந்த சேலையை விளக்கப் போக அப்போது ஒருவன் ஹிந்தியில், டே, இவளை எங்காவது தூக்கிட்டு போலாண்டா, அப்பதான் சரியா இருக்கும் என்று ஒருவன் சொல்ல, அதற்கு மற்றொருவனும் ஆமாமா என்று கூறியபடியே அவளை தூக்க முனைந்தான். அப்போது அவனின் கைகளில் குருதி வெள்ளமாய் ஓடியது. அடிப்பட்ட வழியில் ஆ ஆ என்று அலறினான். சுற்றி இருந்த மற்ற மூவரும் எங்க, யாரு, என்னாச்சு என பார்க்க மீண்டும் அவனின் மற்றொரு கையில் இரத்தம். அவன் மயக்கம் போட்டு கீழேயே விழுந்தான். மறுபடியும் துப்பாக்கி சத்தம் கேட்டது. ஆம், அவனின் இரு கைகளிலும் துப்பாக்கியால் குண்டடிப்பட்டு இரத்தமாய் போய்கொண்டிருந்தது. போறீங்களா, இல்லை உங்களுக்கும் இதே நிலைமைதான் வரும் என்றான். அவர்களோ அலறிவிட்டனர். சாப் சாப் என்று அலறி ஓடிப்போய் கொண்டிருக்க அவர்களை பார்த்து மர்மமாக சிரித்தவன் கண்ணசைவில் என்று காட்ட ஒரு பெரிய லாரி அவர்களை ஏத்தி போயிருந்தது. கனிகா இன்னும் மயக்க நிலையிலேதான் இருந்தாள். அவளை எழுப்ப மனம் இல்லாதவன் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு சென்றான். படுக்கையில் அவளை கிடத்தியவன் குளிக்க குளியல் அறைக்கு சென்றான். கண்ட நாய்க்காக நான் ஏன் என் வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுக்கணும்? ஏன் எனக்கு குழந்தை குடும்பம்னு இருக்கக்கூடாதா? இத்தனை சம்பாதிச்சும் நான் கடைசியில் என்ன செய்ய போறேன்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய எப்பதான் வாழ போறேன்? அவங்கள பழித்துக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யாம இருக்கனே. அவளும் ரொம்ப வசதியா போயிட்டுச்சுன்னு ஆட்டமா ஆடுறா. அவளை ஏதாவது செய்யணும்னு நினைச்சதோட சரி, ஆனா எதுவுமே பண்ணல. எவ்வளோ பெரிய மடத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைக்க நான் கணிக்காவை தேர்ந்தெடுக்க கூடாது. ஆனா அவ இதுக்கு சம்மதிப்பாளா? நான் வேறு தேவையில்லாம அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப பேசிட்டேன். இனி என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாளே. இப்போ என்ன செய்யறது? நல்லா விசாரிச்சாச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ எதுவும் யோசிக்க வேண்டாம். எனக்கு என் தம்பியை தவிர உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அவளுக்கு எந்த உறவுமே இல்லை. இதை நான் நெடுவன் கிட்ட எப்படி சொல்ல போறேன்? இதை அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல அவகிட்ட விஷயத்த சொல்லுவோம். அவள் ஓகே சொன்னா ரொம்ப ஈஸியாக என் வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அவளை என் காதலை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வாறாக அலுவலகத்தில் பெரும் மனக்குமைச்சலோடு யோசித்த விஜயன் கனிகாவை தன் வாழ்க்கையின் துணையாக ஏற்க வேண்டும் என்று தீர்க்கமான முடிவை எடுத்தான். ஆனால் அவன் எடுத்த முடிவுக்கு அவள் தலை வணங்குவாளா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஹோட்டலுக்கு வந்தவனுக்கு ஏமாற்றமே இருந்தது. அவர்கள் எப்போதோ போய்விட்டார்கள் என்று ரிசப்ஷனில் இருக்கும் பெண் சொன்னாள். அவனுக்கோ, ஆமா, போகாம இருப்பாளா? எப்படியெல்லாம் பேசிட்டு என் டாலுவ. டாலு, நீ எங்க போனாலும் இனி உன் விஜயன் தேடி வருவான். உன்னை துரத்தி காதல் செய்ய போறேன் என சிறியதாக புன்முறுவலுடன் அவ்விடத்தை விட்டு வெளியே போனான். ஏதோ ஆமத் பாந்தவனாக அவளை காப்பாற்றியும் விட்டான். விஜயனை பொறுத்தவரை ஒன்றை நினைத்து விட்டால் அதை நடத்தாமல் விடமாட்டான். புலி பதுங்கி இருந்து பாயும். அப்போது அதன் வேகத்தை எந்த ஒரு மிருகத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுபோலதான் விஜயனும் மெல்ல பொறுமையாக காத்திருந்து என்னை சாகடித்துவிடு என்று எதிரி இருப்பவன் கெஞ்சும் அளவிற்கு கொடூரமான தண்டனையை கொடுப்பான் இவன். குளித்துவிட்டு வந்தவன் டாக்டருக்கு போன் செய்தான். சில மணித்துளிகள் கடந்தது. மருத்துவர் வர கனிகாவிற்கு வைத்தியம் பார்க்க சொன்னான். அவரும் பார்த்துவிட்டு, சார்,
அவங்க காலையிலேருந்து சாப்பிடல போல, அதான் மயக்கம். வேற ஒன்றும் இல்லை, வீக்காக இருக்காங்க. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சிடுவாங்க. முழிச்சதும் ஜூஸ் கொடுங்க, அப்புறம் ஃபுட் கொடுங்க. எவ்ரிதிங் இஸ் நார்மல், நான் வரேன் என சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அவள் எப்போது கண்முழிப்பாள் என அவளை ஒரு கண்ணிலும் கணினியில் ஒரு கண்ணிலும் இருந்தான். சில மணித்துளிகள் கழித்து மெல்லமாக கண்களை முடித்தவள் முதலில் நாம் எங்கே இருக்கிறோம் என கண்களை பட்டாம்பூச்சி போல படபடவென அடிக்க பார்த்தாள். பிறகு நிலைமை புரிய தன்னை பார்த்தவள் எந்த சேதாரமும் இல்லாமல் அப்படியே இருப்பதை பார்த்தவள் அப்பாடி என பெருமூச்சு விட்டாள். பிறகுதான் தான் எங்கே இருக்கிறோம் என கண்களை சுழலவிட அவளுக்கு எதிரே உள்ள சோஃபாவில் விஜயன் கணினியில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தவள் ஐயோ, இவனா? இவன் எங்க இங்க? எழுந்தாச்சு நர்சம்மா, இது என்னோட ரூம் தான். அவள் படுக்கையை பார்க்க இதுவும் என்னோட பெட் தான் என அவன் சொல்ல, இந்த நக்களை கொண்டு கரைச்சல் இல்லை என்று முடங்கியவள் மெல்லமாக எழுந்து அறையின் கதவை திறக்க போனாள். எங்க போற? எங்கேயும் போற, உங்களுக்கு என்ன என்றவள் அறையின் கதவை திறந்தாள். ஆனால் திறக்க முடியவில்லை. உள்பக்கமாக தாழ் போட்டிருந்தது. எனக்கு தெரியும்டி நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு, அதான் லாக் பண்ணிட்ட என்று சாவியை காட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க? திறந்து விடுங்க, நான் போகணும். முடியாது. இங்க பாருங்க, விளையாடாதீங்க. திறக்க போறீங்களா இல்லையா? முடியாது நர்சம்மா. மெல்லிய சிரிப்பு அவனிடம். ஐயோ, சிரிக்காதடா அரக்கா. உன்னை வெறுக்கவும் முடியல, நேசிக்கவும் முடியல, என்னைய டார்ச்சர் பண்ற என அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன என்னைய சைட் அடிக்கிறியா? மாமா அழகா இருக்கேனா? ஆமா, பெரிய அழகந்தான். ஆளும் மூஞ்சியும். கதவை திறங்க, நான் போகணும் என்றாள் மீண்டும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்னைய விடுங்க, நான் போகணும். நோ, நோன்னு ஒரு தடவை தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் டாலுமா, திருப்பி திருப்பி சொல்ல முடியாது. ஐயோ, என்னதான் ஆச்சு இவருக்கு என யோசித்த கனி. சரி, என்னதான் பண்ண போறீங்க? ஏன் என்னை விட மாட்டேங்கிறீங்க? அதுக்காவது ரீசன் சொல்லலாம்ல என்றாள் இருக்கைகளையும் கட்டிக்கொண்டு. குட் கொஸ்டின் என புருவம் உயர்த்தியவன் அவளை நெருங்கி வந்தான். அவனின் நெருக்கம் அவளுக்கு பயத்தை கொடுக்க, எங்கே காலையில் நடந்தது போல நடந்துவிடுமோ என பயந்தாள். பயப்படாத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்கிட்ட பேசணும், சிட் என்றான் கைகளை காட்டி. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு இருக்கு? நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? நான் போறேன் மிடுக்காக பேசினாள். விஜயனுக்கு அவளை அப்படியே அள்ளி கொஞ்சலாம் போல இருந்தது. கோவப்பட்டா கூட அழகா தான் இருக்க என்றாலோ என்று நினைத்தான். பி சீரியஸ், முக்கியமான விஷயம் பேசணும். பேசினதுக்கப்புறம் நீ போகலாம். இதோ கீஸ், அது கூட உன்கிட்ட கொடுக்குறேன், வச்சுக்கோ என அவளின் கைகளில் திணித்தவன். இப்போ பேசலாமா என்றான். என்னதான் பேசணும் இவர் என்கிட்ட? சரி, கேட்டுட்டு போயிடலாம். எப்படியோ போன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடி என ஏதோ யோசித்தவள். சார், நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்களா என்றாள். ஆமாம். தேங்க்ஸ். சரி, சொல்லுங்க, என்ன பேசணும் என்றாள். என்ன சொல்லுங்க என்று சொன்னவளை நிமிடம் தாமதிக்காது பார்த்து கொண்டே இருந்தவன். என்ன சார், என்னவே பார்க்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன? எஸ், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அவன் கேட்ட கேள்வியில் கனிகாவுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அவர் என்ன சொன்னார்? அது நம் காதில் சரியாகத்தான் கேட்கிறதா என நினைத்தாள். சார், இப்போ என்ன சொன்னீங்க? என் காதில் சரியாவே கேட்கல. அவளின் அதிர்ச்சியை கண்டு பின்னுதலை கேசத்தை கூதி மெல்லியதாக சிரித்தவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அவளோ மீண்டும் மிரள அதற்கும் மின் புன்னகை சிந்தினான். கனிகா, ஐ திங்க் உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ மற்ற பொண்ணுங்க போல இல்லை. நீ என் லைஃப்பில் வந்தா நல்லா இருக்கணும்னு தோணுது. ஏன் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தகுதி, அந்தஸ்து என என்னை கேவலமாக பேசியவன், என்னிடம் கேவலமாக நடந்து கொண்டவனா இவன்? எப்படி இப்படி திடீரென்று உடனே மனநிலையை மாற்றிக்கொள்ள முடியும்? இவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என்கிட்ட என்ன இருக்கு? அனாதை என்னும் பட்டத்தை தவிர ஓரளவு அதுதான் இருக்குமா? இரவும் வந்து விட்டது. புரிஞ்சு போச்சு. எங்க அடிச்சா நான் விழுவேன்னு தெரிஞ்சு அடிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா ஈஸியாக என்ன எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. அதான் இப்படியெல்லாம் பண்றாரு. இருடா, உனக்கு இருக்கு என கருவியவள் அவனை பார்த்தாள். கல்யாணமா? முடியாது. நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு நான் வேணும், அப்படித்தானே? வாட்? டெல் அகைன்
என்றான் கோபமாக. அவனின் கோபம் கொஞ்சம் அவளை நடுங்க வைக்க, இன்னைக்கு உங்களுக்கு நான் வேணும் அப்படித்தானே? டெல் மீ அகைன் என்றான் மேலும் கோபமாக. பயந்தவள் இப்போது ஏதோ வீராங்கனையானாள். உங்களுக்கு என் உடம்பு வேணும், எப்படியாவது என்னை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் கல்யாணம் அது இதுன்னு சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறீங்க. நான் அனாததான், அதுக்காக மானக்கிட்ட போய் உங்கள் ஆசைக்கு இணங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அமர்ந்திருந்த சேரை பின்னே தள்ளி எழுந்தவன் ஓங்கி அவளை அடிக்கப் போக, அவளோ ஐயோ அம்மா என கீழே குனிந்து கொண்டாள். பின் டமிர் என்று சத்தம் கேட்டு அவள் பார்க்க, மேஜையின் மேல் வைக்கப்பட்ட பூஜாடியை கையிலேயே நொறுக்கி கீழே போட்டிருந்தான். அதில் சிறு சில் ஒன்று அவன் கையை குத்தி ரத்தமாய் போய்க் கொண்டிருந்தது. ஐயோ ரத்தம்! சார் இப்படி கொண்டாங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப கோபம் வருது என சொல்லியபடியே சுற்றியும் நோட்டம் விட்டவள் அங்கே கபோர்டில் முதலுதவி பெட்டி இருக்க அதை எடுத்தவள் அவனின் கையை கட்டு போட்டு விட்டாள். அவளது கண்களில் அருவியாய் கண்ணீர் வர அவன் அதை கவனிக்காமல் இல்லை. மனதில் சிறு நம்பிக்கை பிறக்க, விடுடி விடுடி கைய விடு, போ இங்கிருந்து. நான் போறேன், கட்டு போட்டுட்டு போறேன் என்றாள். ஒன்றும் தேவையில்லை. சார் ரொம்ப ரத்தம் வருது, சில்லு வெளியே வந்துருச்சு பாருங்க, கொஞ்சம் கையை இப்படி கொண்டாங்க என்று மீண்டும் அவள் இழுக்க, அவன் பின்னே இழுக்க, நான் ஒரு நர்ஸு, கொடுங்க. இந்த நர்ஸை நான் ரிசைன் பண்ணிட்டேன். வாக்கு வந்து பண்ணாதீங்க, கொடுங்க என்று மீண்டும் அவனின் கையில் உள்ள ரத்தத்தை சுத்தம் செய்தாள். ஏன் அழுகிற? அழுகிறேனா என கண்களில் இருந்து வந்த கண்ணீரை தொட்டு பார்த்தாள். இது எப்படி என்று அவளுக்கே தெரியாமல் போனது. அவளின் ஆழ் மனதில் உள்ள காதல் அவனுக்கு என்று ஒன்று ஆனதும் அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சொல்லு, ஏன் அழுகிற? இல்லை, அது வந்து இப்படித்தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வைத்தியம் பார்க்கும்போது அழுவியா? இல்லை, ஆமா. எஸ் ஆர் நோ? அவள் தலையை கீழே குனிந்து கொண்டாள். ஏய் ஏய், இங்க என்ன பாருடி, பாருன்னு சொல்றல்ல. அவளும் அவனை பார்த்து வைக்க, இந்த கண்ணீர் போதும், நீ என்னை காதலிக்கிறன்னு தெரிஞ்சுக்க. இல்லை, நீங்களா ஒன்று கையை வைத்து தடுத்தவன், நிறுத்து, நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சொன்ன? உன் உடம்பா? உன் உடம்ப அடைய நினைக்க நான் இப்படி பேசுறேனா? ஏய் என அவளை பார்த்து சிவந்த விழிகளுடன், உன்னை அடையணும்னு நினச்சிருந்தா உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே என் கட்டில் வந்து விழுந்திருப்ப. விழ வைப்பான் இந்த விஜயன். ஆனால் எனக்கு தேவை உன் உடம்பு இல்லை, உன் மனசு. ரோட்டில் எனக்கு அடிபட்டப்போ நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்து ஹெல்ப் பண்ண. கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நீ கருணையாக என்னைய பார்த்தல்ல. உண்மையாகவே நான் என் அம்மாவை தான் ஃபீல் பண்ணேன். எந்த ஆணும் ஒரு பொண்ணுக்கிட்ட தன்னோட அம்மாவை பார்க்குறானோ அவளை தான் அவன் உண்மையாக நேசிக்கிறான்னு அர்த்தம். அதை நான் உணர்ந்தேன். எனக்குள்ளே நீ என்னமோ பண்ணிட்ட. நான் நினச்சா உன்னை என்ன வெல்லாமோ பண்ணியிருப்பேன். ஆனால் அதை நான் பண்ணலை. நீ என் மனசில் எங்கே இருக்க தெரியுமா? சிம்மாசனத்தில் உட்காந்து என்னை ராஜ்யம் பண்ணுற அளவுக்கு இருக்க. நான் இது வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சவளா உன்னை நான் பார்க்குறேன். நீ எனக்கு வேணும், உன் மனசும் வேணும், உன் உடம்பும் தான். மனசால் ஒன்றிணைஞ்ச பின்பு தான் உடல் புரிதலே இருக்குது. நீ ஒரு நர்ஸ், இதை பற்றி பெருசாக நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொல்ல வந்தது இதுதான், என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இடையில் அவளது பேச்சு தடைப்பட்டு போனது. அவனால், உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சே என்றாள். எஸ், இல்லைன்னு சொல்லலையே. அதனால என்ன? நீ செகண்ட் ஒய்ஃபாக இருங்க நர்சம்மா. அவனின் பேச்சை கேட்டவளுக்கு குபிர் என்று கோபம் பொங்கி எழ அவனை அடிக்க கையை ஓங்கினாள். அவன் அதை பிடித்து கொண்டான். என் அடிச்சு தேவையில்லாமல் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காத. டாக்டர் நீ வீக்காக இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் பாரு என்றான். அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். என்னை பாருடி என்றவன் அவள் முன்னால் ஒரு பேப்பரை காமிக்க, என்னது இது? பாரு, தெரியும். அவள் அதை பிரித்து பார்க்க அதில் சௌந்தர்யாவுக்கும் அவனுக்கும் விவாகரத்து ஆகி இருந்ததற்கான விவாகரத்து பத்திரம். இதுதானே உனக்கு தடை? இப்போ ஓகேவா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? காதல் கொண்ட மனம் ஒரு நொடி சபலம் கொண்டது. இவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சா? எதுக்காக நான் வேண்டாம்னு ஒதுங்கி போனேனோ, எது தடையாக நான் எண்ணினேனோ அது இப்போது இல்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் என நினைத்த என் எண்ணம் இப்போது ஏற்றுக்கொள்ளலாம் என நினைக்கிறதோ. ஆனால் எப்படி எப்படி நம்ப? அந்தளவுக்கு என் மனசு அவன் வசம் போய்விட்டதா? இல்லையே, அவரும் என்னை காதலிப்பதாக சொல்லிவிட்டாரே. எத்தனை ஆண்களை கடந்து வந்திருக்கிறேன். என் கண்ணீரோடு கண் பார்த்து தைரியமாக பேசினாரே. அதில் காதலும் அன்பும் மட்டுமல்லவா பார்க்க முடிந்தது. ஆனால் நம்பலாமா? அதுவும் இவர் பெரிய பணக்காரர் வேறு. பெண்களுக்கு உண்டான அபாய குரல் அவளுக்குள் ஒலித்தது. அது எப்படி முடியும்?
பார்த்து முழுசா ஒரு நாள் ஆகி இருக்கும். உடனே கல்யாணம்னு வந்து நின்னா எந்த பொண்ணுக்கு தான் சந்தேகம் வராம இருக்கும்? ஒரு குரலும், அடியே கனிகா, இந்த காலத்துல அவன் தேவையை தீர்த்துக்கிறதுக்காக பெண்களை காதல் என்னும் புனிதமான பெயர் சொல்லி அவங்கள ஏமாத்துறாங்க. தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா பை சொல்லிட்டு கிளம்பி விட போயிடுறாங்க. அவர்களின் மத்தியில் இவர் நான் இப்படித்தான் என்று சொல்கிறார். எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது, இப்போது விவாகரத்தும் ஆகிவிட்டது என சொல்லும் இவரை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளலாமா? முடியுமா என்னால்? ஏன் விவாகரத்தானது? தவறு யாரின் பெயரில் இருக்கும்? இவர் மீதா இல்லை இவர் மனைவி மீதா? ஓரளவு இருவரின் மேல் தவறு இருந்ததால் இந்த முடிவா? எந்த நம்பிக்கையில் நான் இவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? பார்த்ததும் பிடித்தது, இதை ஒன்று மட்டும் எண்ணி நான் இவரை மணக்க முடியுமா? இது சாத்தியமா? இல்ல, வேண்டா, இது சரியா வராது. ஒரு பெண் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கூற்று எனக்கு இருந்தது இல்லை. ஆனால் மனசாட்சி என்று ஒன்று உள்ளது, அதற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஒழுக்கம் மிகவும் முக்கியம். தறிக்கட்டு ஓடும் மனதை நான் இப்போதே கிள்ளி எறியவில்லை என்றால் நாளை நான் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இவர் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். திருமணம் அது என்னைக்கு எவர் கையில் நடக்கணும்னு விதி இருக்கோ அப்போது பார்க்கலாம் என மனதில் எண்ணியவாறு, இல்லை சார், என்னை மன்னிச்சிடுங்க. கையெடுத்து கும்பிட்டாள் கண்ணீருடன். என்ன மாதிரி அனாதை பொண்ணுக்கெல்லாம் திருமணங்கிறது ஒரு வர மாதிரி. அப்படி வரமா வரவங்க மிகவும் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கணும். எனக்கு நம்பிக்கையும் இல்லை, பயம்தான் இருக்கு. என்னையே ஏன் போக்கல விட்டுடுங்க. நீங்கள் எதனால் உங்கள் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை கழிச்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்கள் தகுதிக்கு கண்டிப்பாக இன்னொரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன அந்த கைவர்களிடமிருந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. இதை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். முடிஞ்சா என்னை தேடி வராதிங்க. என்னை உங்கள் மனசுல இருந்து அழிச்சிருங்க. நம்பிக்கை இருக்கிற இடத்துல காதல் இருக்கும். எனக்கு நம்பிக்கையே இல்லை, காதலும் இல்லை. என்னோட முடிவை சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். சரி கனி, உன்னை நான் என் மனசுலேருந்து அழிச்சிடுறேன். ஆனா நீ உன் மனசுலேருந்து என்னை அழிச்சிடுவியா? கோபம் கொண்ட முகமா அது என்பது போல் இருந்தது அவன் முகம். தாயை விட்டு பிரியும் செய்யை போல ஆனான். அழி உதட்டி கடித்தவள், என் மனசுல என் ஆசிரமத்து குழந்தைகளை தவிர யாருமே இல்லை. பட்டும் படாமல் ஒரு பதில் அவளிடம். இல்லடி, நான் நம்ப மாட்டேன். இதோ இந்த கண்டு சொல்லுதே நீ என்னை காதலிக்கிறேன்னு. ஏதோ ஒன்று தடுக்குது. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்தனாலயா என்றவன் இடுப்பில் கை வைத்து காற்றில் வாய்க்குவித்து ஊதியவன் தலையை செலுப்பினான். இங்க வா, உட்காரு என அவளை இழுத்துக்கொண்டு படுக்கையில் அமர வைத்தவன் முட்டி போட்டு அமர்ந்தான். ஒரு நாள் பேசி பழகினா என்ன, ஒரு வருடம் பழகினா என்ன, காதல் காதல் தான். சத்தியமா உன்னை பார்க்காத வரைக்கும் காதல்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. ஏதோ இப்பதான் 20-23 வயசு பசங்களுக்கு காதல் வர்றது போல வந்திருக்கு. எனக்கே என்னைய நினைக்கும் போது சிரிப்பா தான் இருக்கு. நான் கேட்டேன், நீ பதில சொல்லிட்ட. சரி கிளம்பு, இனி உன்னை பார்க்க வர மாட்டேன். உன்னை தேடி எங்கேயும் அலையவும் மாட்டேன். கனி, உடனே போகாத. 1 மணி நேரம் உன் மடியில் படுத்துக்கிறேன். அப்புறமா போறியா? கெஞ்சலோடு வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உதித்தது. அவள் யோசிக்க சரி என சொன்னாள். உடனே மேலே ஏறி வந்து அவளின் மடியில் படுத்து கொண்டவன், என்னமோ தெரியல கனி, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது என்றான். அம்மா என்றதும் இவருக்கும் அம்மா இல்லையோ என நினைத்தவள், உங்களுக்கு அம்மா இல்லையா? ஏன் இல்லை, இருக்காங்களே. அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. ஆனா இப்போ இல்லை. மேல என்று கையை காட்டினான். சுருக்கமாக அவனது வாழ்க்கையை பற்றி சொன்னான். ஆனால் திருமணமானதை தவிர்த்து விட்டான். அவளும் பொறுமையாக கேட்டவள் அவனின் தலையை அவளையும் அறியாமல் கோதி கொடுத்தாள். அவன் அறிந்தான்தான், ஆனால் எதுவும் பேசவில்லை. மெல்லமாக அவன் கண்கள் சொருக தூக்கம் வந்தது. அவனும் உறங்கியும் போனான். மாநிற தேகம், அடர்த்தியான பருவம், விரைப்பான நாசி, தடித்த கருத்த இதழ்கள், நீண்ட விரல்கள் ஒவ்வொன்றையும் ரசனையுடன் ரசித்தாள் கனி. பின்பு மணியை பார்த்தவள் மெல்லமாக அவனுக்கு தலையணை கொடுத்து படுக்க வைத்துவிட்டு அவன் நெற்றியில் ஒற்றை முத்தம் கொடுத்துவிட்டு சென்று விட்டாள். இனி அவரை பார்க்காத வரம் கொடு இறைவா என கண்ணீருடன் வெளியேறியிருந்தாள்.